அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். காலை, மாலை, இரவு, நண்பகல், பிற்பகல் எல்லா நேரங்களையும் சொல்ல வேண்டியதாக அனைவரும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். ஆகவே அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்.டி. சாமிக்கண் அவர்களின் 100ஆண்டு நினைவு நாளையும் அவரது பணிகளையும் நினைவு கூறும் விதமாக இன்றைய திசைக்கூடல் 387வது நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. இந்த இணையவழி நிகழ்விற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்புரையாளர் நம் தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலர் முனைவர் தேமொழி அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். ஆர்வமுடன் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்விற்கு நோக்க உரை வழங்க வரவிருக்கின்றார் நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திசைக்கூடல் பல்வேறு தமிழ் மரபு அறக்கட்டளையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா தொடக்கத்தின் முடித்துவிட்டு இந்தோனேசியாவிற்கான பயணத்தை முடித்துவிட்டு நம் குழுவினர் அனைவரும் சென்னை தமிழகம் திரும்பிவிட்டார்கள். நாங்களும் ஜெர்மனிக்கு திரும்பிவிட்டோம். பல்வேறு வகையில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நமது வெள்ளி விழா ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. இந்த வெள்ளி விழா ஆண்டில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் பற்றியும் அந்த நிகழ்ச்சியில் அதாவது சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக நம் பல்வேறு ஆய்வுகளை இந்த வருகின்ற மாதங்களில் நிச்சயமாக நடத்தவிருக்கின்றோம் என்பதில் ஐயமில்லை. நமது திசைக்கூடல் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த திசைக்கூடல் நிகழ்ச்சியும் சிறப்பான முக்கியமான ஆய்வுகளை நமது உலகளாவிய நண்பர்களுக்கு எடுத்து பகிர்ந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் செயலாளர் முனைவர் தேமொழி அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள். அடிப்படையிலே நமக்கு தெரியும், தேமொழி அவர்கள் ஆய்வு திறனை மிக முக்கியமாக கொண்டவர், ஆய்வில் நேர்மை கொண்டவர். மிக முக்கியமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அனைத்து பொருள்களும் நிச்சயமாக மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்ற வகையில் அவரது ஆய்வுகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்லாது அறிவியல் சார்ந்த விஷயங்களிலும் தனது கவனத்தை செலுத்தி வருபவர் முனைவர் தேமொழி அவர்கள். அவரது நூல்கள் பல வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பகத்திலேயே வந்துள்ளது. இன்றைக்கு எல்.டி. சாமிக்கண்ணு அவர்கள் பற்றி அவர் பேச இருக்கின்றார். பொதுவாகவே திரு எல்.டி. சாமிக்கண்ணு அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்பது என்பது மிக அரிது. எனக்கும் அவரை பற்றி அறிமுகம் இல்லை. முதலில் தேமொழி அவர்கள் குறிப்பிட்ட போது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்போது நான் பயணத்தில் இருப்பதால் அவர் எனக்கு ஒரு குறிப்பை கூட அவரை பற்றி அனுப்பியிருக்கின்றார். வரலாற்றை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வரலாற்றை பற்றி பேசும்பொழுது நாம் கட்டாயமாக ஆய்வாளர், தமிழறிஞர், வரலாற்று ஆய்வறிஞர் எல்.டி. சாமிக்கண்ணு பற்றி நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் நமக்கு கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரிகின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆழமாக ஆய்வு கண்ணோடு பார்க்கும் பொழுது நமக்கு புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாகின்றன. அந்த வகையில் திரு ஆய்வாளர் எல்.டி. சாமிக்கண்ணு அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் அவர் பிறந்தவர், பிறகு கல்வி கற்று பிறகு தனது பணிகளை முடித்தவர். ஆக இந்த காலகட்டம் என்பது மிக முக்கியம். அதுவும் குறிப்பாக தமிழ் ஆய்வுகள், வரலாற்று ஆய்வுகள் எனும் பொழுது இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமானது. ஏனெனில் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தொல்லியல் ஆய்வுகளை அவர்கள் தொடங்கிவிட்ட காலகட்டம் என்பதையும் நாம் காண வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்திய நிலப்பகுதிகளில் அவர்கள் தொல்லியல் ஆய்வுகளை ஆரம்பித்த ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். ஆக இந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்போது எல்.டி. சாமிக்கண்ணு அவர்களுடைய வரலாற்று ஆய்வுகள் என்பது எத்தகைய வகையில் நமக்கு பயனளிக்கின்றது என்ற வகையில் நாம் காண வேண்டியது அவசியம். அதனைத்தான் இன்றைய உரை நமக்கு வழங்க இருக்கின்றது. தேமொழி அவர்களது உரை நிச்சயமாக ஒரு கல்லூரியில் பாடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஆய்வாளர்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நேரில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் நீங்களும் பின்னால் இந்த காணொலியை காணும் பொழுது இதனை நீங்கள் பயன்பெறலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். நன்றிமா. பயணத்தில் இருந்தாலும் தன் கடமை தவறாத தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து
தேன்மொழி அவருடைய ஆய்வு சிந்தனை பற்றி தலைவர் அவர்கள் உரைத்தாலும் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலர் முனைவர் தேன்மொழி அவர்கள் தமிழ்நாட்டின் திருச்சியில் பிறந்து பட்டங்கள் பெற்று 38 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வாழும் நம் பேர் அன்பிற்கு சொந்தக்காரர். அமெரிக்காவில் பொது நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்று மாநில அரசு நிறுவனம் ஒன்றில் திட்ட ஆய்வாளராக பணிபுரிந்துள்ளார். தற்போது ஆய்வாளர், எழுத்தாளர், இதழாளர் என தன் அடையாளத்தை நாள்தோறும் பதிவு செய்து கொண்டிருப்பவர். இதுவரை 21 நூல்களை எழுதியுள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக சிறகு, கீற்று, திண்ணை, வல்லமை, தமிழணங்கு, சக்தி, திணை போன்ற இணைய இதழ்களில் தம் படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருபவர். இலக்கியம், அறிவியல், பெரியாரியம், பெண்ணியம் ஆகிய பொருண்மைகளில் தம் படைப்புகளை உருவாக்கி வருபவர். இணைய தமிழ்ச்சுடர் என்ற பட்டம் பெற்றவர். இவரது இலக்கிய மீளாய்வு என்ற நூலுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சிறந்த நூல் என்ற வகையில் பரிசு வழங்கி சிறப்பித்தது. மேலும் தற்சமயம் 2025 ஆகஸ்ட் 19ஆம் நாள் நடைபெற்ற தமிழணங்கு இதழ் இவருக்கு இயற்றமிழ் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இத்தகைய பெருமையுடைய இன்னும் பல பெருமைகளை உடைய நம் செயலர் தேன்மொழி அவர்கள் இன்று தமிழக வரலாற்றில் நாம் என்றும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டியவர். ஆனால் நம்மால் மறக்கப்பட்டவர். மறக்காதீர்கள், நான் மீண்டும் நினைவூற்றுகின்றேன். அவருடைய நினைவு நூற்றாண்டை ஒட்டி என இன்று நம்மிடையே தமிழக வரலாற்று காலக்கணிப்பில் எல்டி சாமிக்கண்ணு அவர்கள் பங்களிப்பு என்ற பொருண்மையில் அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு நல்ல அறிமுக உரையை என்னை பற்றிய அறிமுக உரையை கொடுத்த முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் முனைவர் இறைவாணி அவர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்று காலக்கணிப்பில் எல்டி சாமிக்கண்ணு அவர்களின் பங்களிப்பு என்ற உரையை கேட்க கூடியிருக்கும் மிக்க ஆவலுடன் கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. முதற்கண் நன்றி நவிழல். இந்த திசைக்கூடல் உரைக்கு ஒப்புதல் அளித்த தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும், உரை ஏற்பாடு செய்த கருத்தரங்கத்தின் பொறுப்பாளர்கள் முனைவர் இறைவாணி மற்றும் தோழர் வருண் பிரபு ஆகியோருக்கும் நன்றி. எதிர்காலத்தில் யூடியூப் வழியாக கேட்க இருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்து நாம் உரைக்கு செல்லலாம். எல்டி சாமிக்கண்ணு என்பவர் யார்? அவர் குறித்த உரைக்கு இப்பொழுது என்ன முக்கியத்துவம் என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை எனக்கும் எல்டி சாமிக்கண்ணு பற்றி தெரியாது. சில பல குறிப்புகள் அவர் குறித்து படித்திருக்கிறேன். மின்தமிழில் கூட சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனக்கு பிற்பாடு நினைவு வந்தது அவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது. ஆனால் எதுவும் என் நினைவில் தங்கி இருக்கவில்லை. தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் என்ற பொருண்மையை நான் ஒரு கட்டுரை தொடர் உலகத்தமிழ் வார இதழில் எழுதி கொண்டிருந்தேன். அப்படி எழுதும் பொழுது வானியல் குறித்த கட்டுரைகளுக்காக பல கட்டுரைகள் படித்த பொழுது இவரை பற்றியும் தமிழக வரலாறு, இலக்கியம் இவற்றின் காலக்கணிப்பில் அவருடைய பங்களிப்பு குறித்தும் அறிந்து மிகவும் வியந்து போனேன். இந்த கட்டுரைகள் யாவும் தொகுக்கப்பட்டு விண்ணை நோக்கி இலக்கியத்தில் அறிவியல் என்ற தலைப்பில் அது நூலாக்கம் பெற்ற பொழுது இந்த நூலை அறிவியல் தமிழர் எல்டி சாமிக்கண்ணு அவர்களுக்கு நான் காணிக்கை ஆக்கினேன். அதில் உள்ள என் குறிப்பை நான் இப்பொழுது படிக்கிறேன். இந்திய பஞ்சாங்கத்தை கணித்து நம்பிக்கை அடிப்படையில் ஆர்வம் பார்த்து கொண்டிருந்தவர்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு ஆக்கப்பூர்வமாக பஞ்சாங்கத்தை அறிவியல் முறையில் ஆராய்ச்சி செய்து காலங்களை வானிலை கோள்களின் அடிப்படையில் கணித்து பண்டை தமிழ் அரசர்களின் ஆட்சி காலங்களையும் புலவர்கள் மற்றும் தமிழ் இலக்கியங்களின் காலங்களை கணிப்பதில் பெரும் பங்காற்றியவர் எல்டி சாமிக்கண்ணு அவர்கள். இந்திய வரலாற்று ஆய்வுக்கு வானியல் கோட்பாடுகளின் பயன்பாட்டுக்கு முன்னோடியாக விளங்கியவர். கல்வெட்டு வரலாற்று மொழி ஆய்வாளர்களுக்கு உதவும் வகையில் வானியல் குறிப்பு அட்டவணைகளை உருவாக்கி அரும்பணி ஆற்றிய அறிவியல் தமிழறிஞர் எல்டி சாமிக்கண்ணு அவர்கள் மறைந்த நூற்றாண்டில் இந்த நூலை அவருக்கு காணிக்கையாக்குவதில் மகிழ்கிறேன் என்று நான் இந்த நூலில் அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். இந்த நூல் அண்மையில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியில் வெளியீடு கண்டது.
எல்டி சாமிக்கண்ணு இக்காலத்து ஆட்சியாளர்கள் போல பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு அரசு அதிகாரி. ஆனால் விக்கிபீடியா இவரை ஒரு அரசியல்வாதி என்ற பிரிவில் வகைப்படுத்தியுள்ளது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்து நிர்வாகத்தில் பெரும் பங்கு ஆற்றியவர் எல்டி சாமிக்கண்ணு. அதாவது இக்காலத்து தமிழக ஜான் மார்ஷல் என்று நாம் பாலகிருஷ்ணன் சார் போல ஆட்சியாளர் என்ற பின்னணி இருந்தாலும் தமிழக வரலாற்று காலக்கணிப்பில் இவர் பங்களிப்பு மிக முக்கியமானது. எல்டி சாமிக்கண்ணு மறைந்த இந்த மாதம் மறைந்த நூற்றாண்டு இந்த மாதம் நிறைவுற்றிருக்கிறது. அவர் செப்டம்பர் 10 1925 மறைந்தார். இது எல்டி சாமிக்கண்ணு அவர்களை பற்றிய குறிப்பு. இந்த உரைக்கு சிறு முன்னுரை போல. அடுத்து நாம் நேரடியாக உரைக்கு செல்லலாம். எல்டி சாமிக்கண்ணு வந்து ஒரு நல்ல கல்வியாளர் குடும்பத்துல தான் பிறந்திருந்தாரு. அவர் 1865 பிப்ரவரி 11 பிறந்தவர். இவருடைய அம்மா வந்து ஒரு நல்ல தமிழ் அல்ல இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருந்தவர் என்று படித்தேன். அத்துடன் இவரது அப்பா ஒரு பிரெஞ்சு நன்கு பிரெஞ்சு அறிந்தவர், ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவர் பெயர் லூயிஸ் டொமினிக் என்பது அவர் பெயர். இருவரும் கத்தோலிக்க கிறிஸ்துவ பிரிவை சேர்ந்தவர்கள். இவர் வாழ்க்கை குறிப்பு படித்த நூலை குறிப்பை நான் பின்னாடி பகிர்ந்து கொள்கிறேன். இவர் சிறு வயதிலே இவர் பிறந்த பொழுது சென்னைக்கு அவர் அப்பா வந்து குடும்பம் குடிபெயர்கிறது. அவர் அப்பா சென்னையில் ஒரு ஆங்கில அதிகாரியா ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். ஓரளவு ஏழ்மையான குடும்பம் போலதான் அவர் குடும்பம் அந்த சமயத்தில் இருந்திருக்கிறது. அப்பொழுது அந்த சின்ன வயதிலேயே இவருக்கு பிரெஞ்சு அவர் அப்பா மூலம் அறிமுகமாகிறது. இவர் சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது இவருக்கு ஞானஸ்நானம் செய்வார்கள். அந்த சமயத்தில் அவர் அப்பாவிற்கு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ மதத்தின் தாக்கம் ஏற்படுகிறது. அதனால் இவரை ஒரு புராட்டஸ்டன்ட் தேவாலயத்தில் கொண்டு போய் ஞானஸ்நானம் செய்து விடுகிறார். அது அவர் அம்மாவுக்கு பிடிக்காம போயிருக்கிறது. சாமிக்கண்ணு அம்மாவிற்கு பிடிக்கவில்லை. உடனே அவர்கள் சொந்த ஊரான கோயம்புத்தூர் பக்கம் சோமனூர் போன்று ஒரு சிறிய ஊர், அந்த ஊரில் இருக்க அவருடைய சாமிக்கண்ணு அப்பாவின் சகோதரருக்கு செய்தி அனுப்பி அவரை வரவழைத்து விடுகிறார். அவர் வந்து திருப்பி சென்னையிலேயே மற்றொரு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு அழைத்து சென்று இவருக்கு கத்தோலிக்க முறையில் ஞானஸ்நானம் செய்து வைக்கிறார். பிறகு அவரையும் சாமிக்கண்ணையும் அம்மாவையும் அழைத்து கொண்டு கோயம்புத்தூருக்கு குடும்பம் குடிபெயர்ந்து விடுகிறது. இவர்கள் எளிமையான குடும்பம் என்றால் இவர் சின்ன பள்ளி வயதில் இருக்கும் பொழுதே அப்பெல்லாம் கட்டணம் கட்டி படிக்க வேண்டிய காலம் அதெல்லாம். அதனால் படிப்பு செலவுக்கு இதெல்லாம் அவர்கள் யோசனை செய்யும் பொழுது அவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிற சென்ட் ஜோசப் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்ட் ஜோசப் திருச்சி சென்ட் ஜோசப் மூலம் அதுதான். அங்க அவரை அழைத்து சென்று அவருக்கு பள்ளி கல்வியை ஆரம்பிக்கிறார்கள். அந்த பள்ளி கல்வியை அவர் பள்ளியில் படிக்கும் பொழுதே அவர் லத்தீனும் பயின்று விடுகிறார். அவர் நல்ல லத்தீனிலும் சிறந்து விளங்குகிறார். அடுத்து திருச்சியில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் தொடங்கிய பொழுது சென்ட் ஜோசப் காலேஜுக்கு சென்று அங்கு இலக்கியத்தை தன் முதன்மை பாடமாக எடுத்துக்கொள்கிறார். ஆங்கில இலக்கியத்தை தன் முதன்மை பாடமாக எடுத்துக்கொள்கிறார். அதனால எஃப்ஏ என்று அந்த காலத்தில் ஒரு பட்டம், எஃப்ஏ அநேகமா அந்த முன்காலத்து பியூசி போல இருக்கும் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியவில்லை அதை பற்றி. எஃப்ஏ ஆங்கில இலக்கியம், பிறகு பிஏ ஆங்கில இலக்கியம், எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிக்கிறார். அத்துடன் அவருக்கு கணிதம் அறிவியலிலும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. அதனால் கணிதத்தை ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதையும் படிக்கிறார். அப்பொழுது பிசிக்ஸ் லேப்லாம் போய் அங்கே உட்காந்து அவர் அதையும் பார்க்கலாம் இவருக்கு ஆர்வம் இருந்திருக்கிறது. அவர் கல்லூரி காலத்திலே லத்தீன் மொழியில நல்ல கவிதையெல்லாம் எழுதுற அளவுக்கு அவருக்கு லத்தீனம் தெரிஞ்சிருக்கு. ஆங்கிலம் தான் முதன்மை பாடங்கிறதுனால ஆங்கிலமும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல ஆங்கிலத்திலே ஜோசப் கல்லூரியிலே விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். அரசு பணியில் அவருக்கு ஆர்வம் தோன்றியதால் சென்னையில் சட்டம் படித்து வழக்கறிஞர் பட்டம் பெற்றார்.
பிறகு அதாவது இவர் படித்தது FA BA MA எல்லாம் ஆங்கிலம். அதன் பிறகு அரசு படிக்கிற ஆர்வத்தினால அது சட்டம் படிக்கிறார் சென்னையிலேயே. பிறகு அதுலேயும் தேர்வு பெற்றதனால் அவர் தான் அதற்கு அவர் பெயருக்கு பின்னர் MABL என்று இருக்கிறது. அதன் பிறகு இங்கிலாந்தின் பாரிஸ்டர் பட்டமும் பெறுகிறார். இவர் படித்த காலத்திலே சென்ட் ஜோசப்ஸில் ஆங்கில விரிவுரையாளராகவும் இருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் இவருக்கு இந்திய ஆட்சிப்பணிக்கான பணியில் தேட வேண்டும் என்ற ஆர்வம் மிக இருந்ததனால் இந்திய ஆட்சிப்பணிக்கான தேர்வு எழுதி அதிலும் அரசின் அதிகாரியாக பணியை தொடங்கினார். இக்காலத்து IAS போல அக்காலத்தில் இருந்த ஒரு ஆட்சிப்பணி இது பயிற்சி பெற்று அவர் அரசு அதிகாரியாக பணி தொடங்கினார். அப்பொழுது அவர் கர்னூல் துணை ஆட்சியர், நெல்லூர் மாவட்டத்தின் ஆட்சியர் போன்ற பொறுப்புகளில் நீதிபதி, நெல்லூர் மாவட்டத்தின் நீதிபதியாகவும் இவர் வழக்கறிஞர் நீதிபதி பொறுப்புகளிலும் இருந்துள்ளார். இவரது சிறப்பான பணியை பாராட்டி ராவ் பகதூர் என்ற பட்டமும் பிறகு திவான் பகதூர் என்ற பட்டமும் இவருக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு ISC என்ற விருது, CAE என்ற மதிப்பு பட்டங்கள் அளிக்கப்பட்டது. பிறகு அவர் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு 1924 பிரித்தானிய இந்திய பேரரசு அமைப்பு பட்டியலில் ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர் என்பதிலும் இடம்பெற்றார். 1920-24 காலகட்டத்தில் சென்னை மாகாண அரசின் முதல் தலைமைச் செயலராக பணியாற்றினார். இந்திய தலைமைச் செயலாளர், தமிழகத்தின் தலைமைச் செயலர், முதல் தலைமைச் செயலர் இவர்தான். பிறகு இவருக்கு மேல் இருந்த ராஜகோபாலாச்சாரியார் என்பவர் தலைவராக இருந்தார். ஆனால் ராஜகோபாலாச்சாரியாரும் நல்ல சிறந்த ஒரு ஆட்சியாளர். அதனால் அவருக்கு வேறொரு பணி வருகிறது. அதனால் அவர் தன் பதவியை விட்டு விலகி விடுகிறார். அப்பொழுது அந்த செயலாளராக இருந்த அவர் போட்டியின் மூலம் வாக்களித்து இவர் நீதி கட்சியின் சார்பில் அப்பொழுது போட்டியிட்டாராம். அவரை தேர்வு செய்திருக்காங்க. இப்பதவிக்கு நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்ற அவைத்தலைவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு. இவர் 2வது அவைத்தலைவராக இருந்தார். அவர் சட்டமன்ற அவைத்தலைவராக இருந்த போதுதான் சட்டமன்ற நூலகத்தை இவர்தான் உருவாக்கினார். இதுதான் அவருடைய பணி. இவரை பற்றி சொல்வதானால் இதுதான் பல ஆட்சியாளர்களில் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்ற அளவுக்கு அவர் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இந்த படத்திற்கு கீழே இருக்கிற நூல்ல தான் இவருடைய இவ்வளவு வாழ்க்கை குறிப்பும் இருந்தது. LD சாமிக்கன் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. இதன் பிறகு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க போனால் 25 வயதில் இவருக்கு திருமணம் செய்து அவருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். 3வது மகள் பிறந்த சில நாட்களில் மனைவி இறந்துவிட 30 வயதுக்குள் மனைவியையும் இழந்து 3 சிறுமிகளை வளர்க்கும் நிலை ஏற்படுகிறது இவருக்கு. இந்த ஸ்லைட் தான் கொஞ்சம் நேரம் இருக்க போகுது. ஏன்னா நான் அவரை பத்தி வாழ்க்கை குறிப்புக்கு நான் ஸ்லைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப நிறைய இருந்ததுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல இருக்க எல்லா புல்லட் பாயிண்ட்னு அதனால நான் சொல்லலை. அதை போல முக்கியமான நினைவில் இருக்கிற அவருடைய சிறப்பான இதை பற்றி சொல்லிட்டு நான் விட்டுறேன். இவரது 3வது மகள் பிறந்த நாட்டில் அவர் மனைவி இறந்து விடுறாங்க. அதனால 30 வயதுக்கு மனைவியையும் இழந்து 3 சிறுமிகளையும் வளர்க்கும் நிலை ஏற்படுகிறது அவருக்கு. மீண்டும் 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மற்றொரு திருமணம் செய்கிறார். அந்த மனைவியின் மூலம் 3 மகன்களும் 8 மகள்களும் பிறக்கின்றனர். இந்த மகள்கள் ஒரு குழந்தை 3 மாதங்களில் இறந்து விடுகிறார். சற்று ஏறக்குறைய இவருக்கு 2ஆம் செய்த திருமணம் நடக்கும் அதே காலத்தில் இவரது தந்தையும் அவருடைய முதல் மனைவி இவருடைய அம்மா இறந்ததால் மற்றொரு திருமணம் செய்து கொள்கிறார். அதில் அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் சிறிது காலத்தில் இறந்து விடுகிறார். தனது தந்தையின் மறுமணத்தில் பிறந்த குழந்தைகளையும் இவரை பொறுப்பேற்று வளர்க்கிறார். அதனால் ஒரு காலத்தில் இவர் 16 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பெரிய குடும்பமாக இவர் குடும்பம் இருந்திருக்கிறது. அரசின் மிக அதிகாரமிக்க பெரிய பொறுப்பில் நல்ல ஊதியத்துடன் இருந்த போதும் கடன் சுமையும் அவருக்கு இருந்திருக்கிறது. அதே சமயத்தில் அதை பற்றி அவருக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடிதங்கள்லாம் பற்றி அவர் எழுதியிருக்காரு. அதன் மூலம் இந்த தகவல்கள் தெரிய வருகிறது. இவர் மகள்களில் ஒருவர் சமய பணி மேற்கொண்டு அருட்சகோதரியாக மாறினார்.
இது இவரது தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இதிலும் குறிப்பிட பற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. அவர் சிறந்த அரசு அதிகாரி. மற்றவர்களை போன்று நல்ல கடினமாக உழைத்து முன்னேறி வருகிறார். சிறந்த அறிஞர். இவர் அறிஞர். இவர் பன்மொழி புலமையும் கொண்டவர். தந்தையிடமிருந்து பிரெஞ்சு, தாயாரிடமிருந்து தமிழக்கியம், கல்லூரி லத்தீன், சென்னை பணியாற்றிய பொழுது ஒவ்வொரு சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளில் பணியாற்றிய பொழுது அங்க இருக்கும் திராவிட மொழிகள் இவற்றையெல்லாம் நன்கு பேசவும் கற்றுக்கொள்கிறார். ஐரோப்பிய மொழிகளில் ஏற்கனவே அவருக்கு லத்தீன், ஆங்கிலம் தெரியும். பிரெஞ்சும் அவங்க அப்பாவிடம் கற்றுக்கொண்டார். ஜெர்மனியும் போயிருக்கார். நல்லா பேச தெரியும் அவருக்கு. ஒரு முறை இவர் இத்தாலியில் போப் அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது அவர் பேசிய மொழிக்கெல்லாம் இவரும் பதிலளித்து அவரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். இவர் இத்தனை மொழிகளையும் உரையாட வல்லவராகவும் இருந்தார். இவர் அரசு பணியை கூட்டங்களுக்கெல்லாம் தேவை சுருக்கெழுத்து என்பது ரொம்ப முக்கியமான தேவை என்பதனால் சுருக்கெழுத்து எப்படி கற்பது அப்படிங்கிறது போன்ற ஒரு சுருக்கெழுத்து நூலையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். அது அந்த அறிவியல் பின்னணி நூல் மட்டுமல்ல, சுருக்கெழுத்து நூல், அப்புறம் நினைவாற்றல். இவர் பயங்கரமான நினைவாற்றல் கொண்டவர். அதனால அந்த எப்படி நினைவாற்றல் பயிற்சி செய்ய வேண்டியது அது குறித்தும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அடுத்து பிரெஞ்சு மொழியிலிருந்து, லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு பல மொழிபெயர்ப்புகள் செய்துள்ளார். ஆங்கிலம் இவர் படித்த துறையாக இருந்ததால் ஆங்கிலத்தில் எழுதுவதுதான் இவருக்கு மிக இயல்பாக வந்தது. அவரோட 60வது வயது காலத்தில் இவருக்கு இந்த ஆஸ்மா அட்டாக், மூச்சு திணறல் அடிக்கடி வர ஆரம்பித்தது. அதனால் அவரது உடல் நலம் குன்றியது. 2 வார உடல் நலக்குறைவின் முடிவில் 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் நாள் தனது பதவி காலத்தில் இருந்த பொழுதே அவர் மறைந்து விடுகிறார். அவரை ஒரு நல்ல அதிகாரியாகவும், அரசு பணியாளராகவும், பொறுமையும் நல்லொழுக்கமும் நிறைந்த மனிதராகவும், அறிஞராகவும், கத்தோலிக்க சமயத்தில் பற்றுள்ளவராகவும் அறிந்திருந்தவர்களுக்கு அவர் மரணம் ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியாக இருந்தது என்பதை அவருக்கான அஞ்சலி செலுத்தப்பட்ட பொழுது அறிய முடிந்திருக்கிறது. அவர் மறைந்த நாளுக்கு அரசு விடுமுறை அறிவித்ததுடன் கொடியையும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்று கால கணிப்பில் சாமிகன் அவர்களின் பங்களிப்பு தான் அவரை ஒரு தனி மனிதராக இத்தனை பொறுப்பில் இருந்தும் அவர் எப்படி ஒரு அறிஞர், சிறந்த நிர்வாகி, மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர் என்ற இதில் அவரை வேறுபடுத்தி காமிப்பது தமிழக வரலாற்று கணக்கில் எல்.டி. சாமிக்கன் அவர்களின் பங்களிப்பு தான். பஞ்சாங்கத்தை எழுதும் இந்தியர் ஒருவர். அடுத்து பஞ்சாங்கம் எழுதுவது ஒரு சில குறிப்பிட்ட பிரிவிடம் மட்டும்தான் இருந்தது. பஞ்சாங்கத்தை எழுதும் இந்தியர் ஒருவர் அடுத்த 12 மாதங்களுக்கு ஒரு நாட்காட்டியை தயாரிப்பதற்கு 3 மாதம் ஆகும். 3 மாதத்தை ஒதுக்கி அவர் ஒரு பஞ்சாங்கத்தை உருவாக்கி அடுத்த ஆண்டு புத்தாண்டு என்று சொல்லி அப்பொழுது கோவில் போய் பஞ்சாங்கத்தை படிப்பார்கள். அதாவது ஆண்டு ஒன்றுக்கு இந்த கணக்கில் போட்டால் ஆண்டு ஒன்றுக்கு 4 பஞ்சாங்கம் போல்தான் 4 ஆண்டுகளுக்குரிய பஞ்சாங்கம் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த கணக்கில் அவர்கள் வேலை செய்யும் கணக்கில் நாம் பார்த்தால் இந்த முறையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு பஞ்சாங்கம் உருவாக்க 200 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகலாம். தமிழ் நூல்களின் காலத்தை அறிவியல் கோணத்தில் கால ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார் எல். சாமிக்கன். அதனால் இவருக்கு இந்த பஞ்சாங்கத்தை விரைவில் பல பின்னோக்கி கணிக்க வேண்டிய தேவை இருந்தது. இவருடைய முறைப்படி பஞ்சாங்கம் காலம் கணிக்க 10 நாளில் பஞ்சாங்கங்கள்லாம் படிக்க முடியும் என்கிற அளவுக்கு இவர் கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேல் செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவர் 5-6 மாதங்களில் முடித்து விடுகிறார். இவர் 1300 ஆண்டுகளுக்கு இவர் அதாவது கால அட்டவணையை உருவாக்கிய பொழுது எல்.டி. சாமிக்கன் உருவாக்கிய 7 தொகுதி உருவாக்கினார். 7 தொகுதி கால அட்டவணை கிபி 700 2000 ஆண்டுகள் வரைக்கான 1300 ஆண்டுகளுக்கு பஞ்சாங்க கால அட்டவணையை தான் இவர் உருவாக்கினார். இதில் அடுத்த இது அவரை பற்றிய இதனால்தான் நாம் இவரை பற்றி பேசுகிறோம். இவரது இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் கால கணக்கை கழித்தல் முக்கியமான கருதப்படுவர் இவர். இந்திய பஞ்சாங்கங்களின் ஆராய்ச்சி கிபி 700 கிபி 2000 காலகட்ட 3000 பக்கங்களுக்கு மேல் உள்ள காலங்களில் 7 தொகுதியாக வெளியிட்டார். கணினி இல்லாத சென்ற நூற்றாண்டில் இது மிகவும் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆர்வலர்களுக்கு மிக உதவியாக இருந்தது.
இந்த இவருடைய முதலில் இவர் இவருக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்தது என்றால் 1990 1900 மன்னிக்கும் 1885 முதல் 1900 வரை 1885 1900 ஒரு 15 ஆண்டுகளுக்கு இவருக்கு ஒரு ஒரு நண்பர் மூலம் இந்த இந்திய வானவியல் கணக்குகளை செய்யும் ஆர்வம் இவருக்கு உண்டு வருகிறது. இவருக்கு வானவியல் கணக்கில் இவர் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டார். ஆனால் இவர் கடைசி வரை அதை அது அஸ்ட்ரானமி வானவியல் என்ற முறையில் ஏற்கனவே இவருக்கு பிசிக்ஸ் மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க தொட்டு அந்த வகையில் அவற்றை கணக்கிடுவதில் இவருக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் ஒரு காலமும் இவர் அஸ்ட்ராலஜி எதனால் இந்த பலன், இந்த கோள் இங்கே இருக்கிறதோ அந்த கோள் அங்கே இருக்கிறதோ அதனால இதனால இந்த பலன் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அவர் நுழையவே இல்லை. வெறும் அறிவியலாகவே கடைசி வரை அதை கையாண்டார். அது அவர் ஒரு கேள்வி வேறு கேட்கிறார். இந்த பிறப்பு அடிப்படையில் எங்களுக்கு இந்த கோள்கள் இங்க இருக்கும் பொழுது இந்த ஒருத்தர் பிறந்த ஒருவருக்கு வாழ்நாள் இப்படி இருக்கும் என்றால் அதே அவர் அதை மறுத்த காரணமே அவர் சொல்வது இந்த நேரத்தில் பிறந்த ஒருவர் பிறவி குறைபாடு, ஏதாவது பேச முடியாதது, பார்க்க முடியாதது, காது கேட்க முடியாதது, அறிவு வளர்ச்சி குறைவு, மனநல குறைவு, இது போன்ற இதுகள் போன்றவற்றை தான் மக்கள் மிகவும் பயப்படுவார்கள். அது போன்ற நேரத்தில் இவையெல்லாம் பிறந்தார்கள் என்றால் அதே நேரத்தில் இந்தியா மட்டுக்கு கணக்கு வைத்துக் கொண்டால் அதே நேரத்தில் பிறந்த எத்தனை பேர் இருப்பார்கள். அப்படியானால் ஒரு சென்சஸ் எடுக்கும் பொழுது இந்த வயதில் அந்த குறைபாடுகள் உள்ளவர்களாகவே நிறைய இருக்க வேண்டும் தானே, அப்படியா இருக்கிறது என்று கேள்வி கேட்டு மறுத்து விடுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரை. ஆனால் இவருக்கு அதுல அறிவியல் ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கத்துட்டு அதை பத்தி படித்து கொண்டே இருக்கிறார். 1900 போல அந்த காலகட்டத்திலேயே இவர் ஆரம்பித்து விடுகிறார். இந்த கால கணிப்பு இதெல்லாம் செய்ய ஆரம்பித்து அவர் சென்ட் ஜோசப்ஸ் இருக்கிற ஒரு மலர்ல இவர் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறாரு. அப்பொழுதே கட்டுரைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். அது இவரை தொடர்ந்து இவ்வாறு கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்கும் பொழுது இந்திய நாட்காட்டில் பஞ்சாங்கத்தில் தேதி, காலம், இந்த பஞ்சாங்கம்ங்கிறது 5 இது இருக்கிறதுல அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி இதெல்லாம் வருகிறது என்ற அறிவியல் பின்னணியே அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அதை பற்றி ஒரு உரையும் கொடுக்கிறார். இவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிற போது 1910 இவர் சென்னையில் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இவரை ஒரு பேச்சு உரைக்கு அவரை அழைக்கிறார்கள். அதில் இதை பற்றி பேச சொல்கிறார். இவர் எழுதுவதெல்லாம் எழுதி இந்த மாதிரி எல்லாம் எப்படி கால கணிப்பு செய்யறதை பற்றி அவர் ஒரு உரை கொடுக்கிறார். அந்த உரையை கேட்ட பின்பு சென்னை பல்கலைக்கழகம் இதை ஒரு நூலாக உருவாக்கி கொடுங்கள் என்று அவர் செய்யும் கணக்கு முறை எல்லாத்தையும் ஒரு நூலாக, அவர் தான் குறைந்த நாளில் 10 நாட்களில் செய்ய முடியும் என்கிறது போல சொன்னதால் அதெல்லாம் ஒரு கணக்கை எப்படி செய்வது எப்படிங்கிறது மாதிரி அவரை நூலாக எழுதி தர சொல்றாங்க. அவர் 1911 அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் குரோனாலஜி பிராக்டிகல் கைடு இந்த நூலை அவர் எழுதுகிறார். இந்த நூல் பலருக்கு மிகவும் அதுவரை இந்திய காலக்கணிப்பு முறை புரியாது இருந்த ஐரோப்பியர்களுக்கும் இது மிகவும் நூல் மிக உதவிகரமாக இருக்கிறது. இவற்றின் அறிவியல் அடிப்படை பின்னணி, கோள்கள் சுழற்சியை எப்படி கணக்கிடுகிறார்கள் என எல்லா விவரமும் இவர்களுக்கு கிடைக்கிறது. இது நல்ல விற்பனையான நூலாகவும் இருக்கிறது. இந்த ஐரோப்பாவில் சில பல்கலைக்கழகங்களில் பாட நூல்கள் அறிவியல் பகுதியில் ஆகியவற்றில் ஆர்வமுள்ளவர்களெல்லாம் இதை வாங்கி படிக்கிறார்கள். இந்த பின்னணி புரிந்த பிறகு எல்லோருக்கும் கணக்கு எல்லாம் பலரும் போடுவது போல எளிமையாகி விடுகிறது எல்லோருக்கும் அதன் அடிப்படை தெரிந்தவுடன். அப்பொழுது அதை அந்த சமயத்தில் தான் சுபாஷ் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்த தொல்லியல் இதெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கால கணிப்புக்கு எப்பயுமே சொல்லுவாங்க இந்தியர்களுக்கு வரலாற்று அறிவே இருக்காது, எப்ப பார்த்தாலும் வரலாறு என்னன்னு கேட்டா புராணத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தொல்லியல் குறித்து ஆங்கிலேயர்கள் அவர் காலத்தில் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் தகவல்களை கால குறிப்பு செய்வதற்கு இது மிகவும் பயன்படும் என்று அவளுக்கு உடனே புரிந்து விடுகிறது. ஆனா அவரை இந்த நூல் வெளியானோன்னு அவர் நீங்க எங்களுக்கு இன்னொரு இந்த இந்திய பஞ்சாங்கத்தை இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான நிலையான பஞ்சாங்கமா பிற்காலம் வரலும் எப்படி கணிக்கலாம், முற்காலம் வரலும் எப்படி கணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எழுதிய அட்டவணையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது தொல்லியல் ஆழ்வாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு அவங்களுக்கு சொல்றாங்க.
அப்ப சொல்றாங்க, நீங்க எழுதுங்க, நீங்க செய்யறதுல பாதி செலவை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க செய்ய உங்க வேலையில அத்தோட நீங்க அதை அச்சிட்டு வெளியிடுறப்போ 1500 நூல்களை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நூல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கும். ஒவ்வொன்றும் குறைஞ்சது 300 400 500 பக்கம். அதை அவ்வளோத்தையும் அச்சடிச்சு அத்தனைக்கும் அந்த செலவெல்லாம் ரொம்ப நிறைய ஆகும். அதெல்லாம் அவங்க அந்த ஆங்கிலேயர்கள் நல்ல அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, சரின்ட்டு முதல்ல அவங்களுக்கு உடனடி தேவை அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்போ, நான் வந்து 1800 இருந்து 2000 வரல இருக்கிறத முதல் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அதை முதல் செஞ்சு கொடுக்குறாரு. 7 தொகுதி எங்களுக்கு வேணுங்கிறாங்க. இவர் 7 தொகுதிக்கு இந்த ஒவ்வொரு காலத்தையும் சொல்லி இந்த செய்யலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் 700ல ஏன் ஆரம்பிச்சாருன்னா, அதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருக்குங்க எல்லாம் அந்த தொல்லியல் ஆய்வு, இலக்கியம் படிச்ச எல்லாத்துலயும் படிச்சவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு கிபி 700க்கு முன்னாடி இந்திய இந்திய இலக்கியங்கள்ல தொல்லியல் கல்வெட்டு எதுலையும் காலக்குறிப்போட உள்ள கல்வெட்டோ தொல்லியல் தகவல்களோ இலக்கிய தகவல்களோ கிபி 700க்கு முன்னா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் அதை குறிப்பிடலாம். அதை செஞ்சு இப்போ யாருக்கு என்ன பயன்? அதனால நம்ம 700ல இருந்து, ஏன்னா இது நிறைய ஒரு மனிதரோட உழைப்பு தேவையான இது. இப்ப நம்மளால கம்ப்யூட்டர் மாதிரி போட்டு அந்த கோடை உள்ள போட்டு அது எல்லாத்தையும் கிரன்ச் பண்ணி கொடுக்க போறதில்ல. இவங்க மனிதர் உழைக்க வேண்டியதா இருக்கு. அதனால தேவையில்லாத பகுதியை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபி 700ல இருந்து 2000 வரலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2000 வரலும் அவரே உயிரோட இல்லை, ஆனா 2000 வரலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர் முதல்ல 1800ல இருந்து 2000 வரலும் இருக்கிறத முதல் செஞ்சு கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த கடைசியா இருக்கிறது. அது வந்து 1015 என்னோ செஞ்சாரு. அதை வந்து அப்போ அது முதல் வெளியே வந்துடுது. அந்த இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் பின்னோக்கி போய் மிச்சதுக்கெல்லாம் அவரு செய்யறாரு. இங்க இருக்கும் என்னென்ன வருஷம்ட்டு அடுத்து இந்த இந்த நூலை எல்லாம் இப்போ வந்து archive.comல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த இத்தனை நூலும் கிடைக்கும். இந்த நூல்ல வந்து என்னென்ன கிடைக்கும்னுங்கிற லிங்க்கும் இதுல நான் கொடுத்துருக்கேன். இவரை வந்து அந்த இருக்கிற 2வதுல இருந்து 800ல இருந்து 1000 வரலும் 999 வரலும் ஒரு 2வது பகுதி. அது 700ல இருந்து 800 வரலும் இப்படிங்கெல்லாம் அவர் கணக்கு போட்டு 1000ல இருந்து 1199 இப்படி அவர் கணக்கு போட்டு 7 நூல் கடைசியான நூல் தான் முதவே செஞ்சு கொடுத்துறாரு. ஆனா இவர் எழுத ஆரம்பிச்சோன்னு இவர் என்ன பண்றாரு, அந்த முதல் நூலை இன்னும் நல்லா விரிவா கொடுக்கணும். எல்லாம் இந்த ஒரு நூலை படிச்சாலே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முதல் எழுதின ஒரு புக் இருக்குல்ல, அந்த புக்கை வந்து அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருக்கிறதுக்கு அவர் 700ல இருந்து 750 கொடுக்குறாரு. அதனால அந்த புக்கு வந்து ரொம்ப பெருசா போயிடுது. அதனால அந்த முதல் தொகுதியை 2ஆ பிரிச்சிடுறாங்க. அதனால இவர் 7 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாலும் அந்த 7 தொகுதியும் 8 நூல்களா வெளியே வருது. அந்த 8 நூல்கள் தான் அதுல இருக்க கால குறிப்பை வச்சுதான் எல்லாம் செஞ்சாங்க. இந்த நூல்ல எப்படி இருக்குன்னா, இதுதான் முக்கியம். இந்த நூல்ல அவர் என்னென்ன கொடுத்தாருன்னா, 700ல இருந்து 2000 வரலுக்கும் இருக்க 1300 ஆண்டுகளுக்கு பஞ்சாங்க கால ஒட்டமை. இதான் 3000க்கு மேல இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறது. அதுல வந்து சக ஆண்டு, நம்மெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு தொடராண்டு முறையெல்லாம் வச்சிருக்கல. ஆனா சக ஆண்டு கிபி 79ல இருந்து வடநாட்டுலாம் சக ஆண்டுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி விக்ரம ஆண்டுன்னு அது 57ல இருந்தே இருக்கும். அதாவது பிசி கிமு 57ல இருந்து இருக்கும். சக ஆண்டு கிபி 78ல இருந்து இருக்கும். 70 கணக்கு வரும். இந்த கலியுக ஆண்டுங்கிறது அது ஆரியப்பட்ட பின்னாடி இவரு மாதிரி அவரும் ஆரியப்பட்டா ஒரு பெரிய இந்த மாதிரி கணக்கு போறோம்னா அவரு தான் இந்த இந்த கால கணிப்புல அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு அங்கையில இருந்து கணக்கு பண்ணி வருவார். அந்த கலியுக சில பேர் ஆனா இதெல்லாம் போட்டாலும் யாரும் பயன்படுத்தல. இந்த மாதிரி தொடராண்டு முறை இருந்தாலும் கால குறிப்பு எடுத்துங்கிறது மாதிரி யாரும் அதை ஒழுங்கா பயன்படுத்தவே இல்லை. அதுதான் பெரிய சிக்கல் இங்க இந்தியா இதுல. அடுத்து அதுக்கப்புறம் கொல்லம் ஆண்டு, கேரளால வந்த 825 போல வந்த கொல்லம் ஆண்டு. அப்புறம் வங்காளத்துல எல்லாம் அவங்களாம் தொடராண்டுலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சாங்க. இந்தியர்களுக்கு எப்போ தொடராண்டு இந்த மாதிரிலாம் காணக்கலாம் வைக்கணுங்கிறதே முகமது ஆட்சி வந்த பிறகுதான் அவங்களுக்கு அது கொஞ்சம், அவங்க தான் அந்த மாதிரி வந்தவங்களாம் அந்த அரேபியா அவங்க ஆளுங்களும் தொடராண்டு முறையில காலத்தை ஒழுங்கா குறிப்பு
எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொன்னா பின்னாடி போய் வரலாற்றுல பாக்குறது, ஒரு கால அளவுக்கு எதையும் சொன்னாலும் எந்த காலம் அப்படின்னு சொல்றதுக்கு சொன்னா தானே நமக்கு புரியும். இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் அந்த பஞ்சபாண்டவர் காலம், ராமாயண காலம், எந்த குளத்தை வெட்டினாலும் இது வந்து பஞ்சபாண்டவர் வெட்டின குளம் இப்படி சொல்லிட்டே இருந்தா எந்த காலத்துல எதுன்னு யாருக்கும் தெரியாது பாருங்க. அதனால அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஒவ்வொரு காலப்பதிவையும் கால கணக்குல காலக்கோட்டுல செய்யணுங்கிறது இவர் அறவேற்று இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் உருப்படியா செய்யல. அதனால இந்த இந்த எல்லாம் தேவை, இத்தனை ஆண்டுகளுக்கும் தேவை இருந்திருக்கு. அதனால அதை பத்தி அந்த அந்த குறிப்பெல்லாம் அவரோட அட்டவணையில போட்டாரு. அடுத்து சூரிய சுழற்சி அடிப்படையில் மாதம் நாள், இந்த சூரியன் எந்த மாதத்துல எந்த விண்மீன் கூட்டத்தில் நுழையுது, இது வந்து புவி மைய கோட்பாடு. புவியின் இருந்து நம்ம பார்க்கிறதுல இருந்து இந்த பஞ்சாங்கம்லாம் கணிக்கப்படுறது நமக்கு தெரியும். அடுத்து சூரிய சுழற்சி அடிப்படையில் விண்மீன் மண்டலம், ராசி குறிப்பு, திதி, அந்த தேதி நம்ம சொல்லுவோம்ல, இந்த அஷ்டமி நவமி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட போன ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமின்னு நினைக்கிறேன். அது வந்து வளர்பிறை தேய்பிறையில இருந்து கணக்கு போட்டு வருவாங்க. வளர்பிறையில இதெல்லாம் ஒண்ணு பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை பெருசா அப்படின்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சாதாரண நம்ம முன்னோர்கள் எப்படி கணக்கு போட்டிருக்காங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளையோ இல்லை அமாவாசை நாளையோ அதுல இருந்து 2வது நாள் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் நாள் பிரதமை, திருதியை, 3வது நாள் திருதியை, 4வது நாள் சதுர்த்தி, 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் ஷஷ்டி, 7வது நாள் சப்தமி, 8வது நாள் அஷ்டமி, 9வது நாள் நவமி, 10வது நாள் தசமி, அடுத்து திரியோதசி, அப்படி போயிட்டு இருக்குது. சதுர்தசி வரலும் போயிட்டு திருப்பி பௌர்ணமியும் அமாவாசையும் வந்துடும். இது சாதாரண கணக்கு. வளர்பிறை 8ஆம் நாள் அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் அதை வந்து சொல்றது தான். இந்த மாதிரி அதை அந்த சமஸ்கிருத சொற்களை போட்டு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா அது ஒரு பெரிய ஓவியம் மாதிரி, ஒரு கஷ்டமான இது மாதிரி எல்லாம் பேசி அதுல சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணுமே இல்லை, ஒரு நாள் கணக்கு. நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரிதான் நாள் கணக்கு வச்சிருந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள்ட்ட இந்த மாதிரி வாரக்கணக்கெல்லாம் இல்லை, ஞாயிறு திங்கள் அதெல்லாம் இல்லை. நம்ம இந்த ஐரோப்பியர்கள் ஆய்வாளர்களும் சரி, நம்ம ஆய்வாளர்களும் சரி, இதுவரையிலும் இந்த சனி ஞாயிறு அப்படிங்கிற ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி வாரக்கணக்கெல்லாம் வந்து பழைய தொல்லியல் அல்லது இலக்கிய இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கிபி 700 வைக்கிறாங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சது எப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். ஏன்னா கிபி 321 அது வந்து முன்னாடி இருந்ததெல்லாம் வச்சு ஞாயிறு திங்கள்ங்கிற வரிசையில ஒரு கான்ஸ்டன்டைன் ரோம்ல வந்து அவர் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது எங்க பார்த்தாலும் பரவி பெரும்பாலும் இந்தியாவுக்கு அந்த காந்தாரம் வழியா, கிரேக்கர்கள் வழியா இதெல்லாம் இந்த வாரக்கணக்கெல்லாம் வருது. அதனால அதுக்கு நம்ம தமிழ் பழைய இலக்கியத்துல இல்லைன்னுவாங்க. ஞாயிறு திங்கள் போன்ற கிழமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க அந்த 700ங்கிறத கட் ஆஃப் பாயிண்டா வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த 400ல ஆரியப்பட்டா வந்து இருந்த ஒரு கணக்கு போட்டாரு. அவர் வந்து அந்த கிபி 400க்கு அப்புறம் தான் ஒரு இந்த 400ல இருந்து 700 வரலும் காலகட்டத்துல நிறைய வந்து வானவியல்ல செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு பண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஆரியப்பட்டாவுக்கு பிறகு வந்த வராகமிகிரர் அவர் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இவர் ஆரியப்பட்டா 300ல இருந்து 400 சம்திங் வரும், 400 வரும். அதுக்கப்புறம் இவர் வந்து 500களில் இருக்கிற மாதிரி இவர் 6ஆம் நூற்றாண்டு. இப்படி எல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு, இந்தியாவில் பெருசா அப்போ வந்து 2-3 சித்தாந்தம் அப்படின்லாம் இருந்திருக்கு. சூரிய சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம், சித்தாந்த சிரோன்மணி, இன்னொன்று பேர் என்னன்னு மறந்துட்டேன். இன்னொரு இந்த 4 இது மெயினா பண்ணுவாங்க. அந்த 4 இதை தொகுத்து நம்ம வராகமிகிரர் தான் செய்யறாரு. அவரு தான் நிறைய இந்த கால இதெல்லாம் மாத்துறாரு. அதுக்கப்புறம் வந்ததுதான் எல்லாம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த திதி, இந்த இது போன்ற இதெல்லாம் வந்து அந்த முக்கியமான வேண்டியதா இருக்கு. அடுத்து நாளின் விண்மீன் இருப்பு, சந்திரன் வளர்பிறை தேய்பிறை கணக்கு, ஹிஜ்ரி, கதிர் நிலவும் மறைப்பு நாட்கள், எக்லிப்ஸ், அது ஒவ்வொரு கோளும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கோள்கள் இருக்கிறது. இவை எல்லாத்தையும் வந்து அவருடைய அட்டவணையில போட்டாரு. அந்த அட்டவணை இப்படிதான் இருக்கும். இந்த அவரோட அந்த 8 நூல்கள்ல அட்டவணை நிறைய அட்டவணை இருக்கும். நான் ஒரே ஒரு அட்டவணை எடுத்து போட்டிருக்கேன். இந்த அட்டவணையில வந்து பாக்குறப்போ தெரியும். இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இங்க மேல வந்து ஒவ்வொரு யுகமா அந்த இதெல்லாம் இருக்கும். கலியுகம், விக்ரம ஆண்டு, சக ஆண்டு, இந்த இதெல்லாம் இருக்கும். ஹிஜ்ரி ஆண்டு எல்லாம் இங்க இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து அதுக்கு இணையான கிரிகோரியன் ஆண்டு என்ன அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த
போப் வந்து மாத்தி காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணது அதுக்கேற்ற மாதிரியும் இது இருக்கும். இந்த அட்டவணையை மாத்தி இருக்காரு. ஏன்னா 1752 இருந்து போப் வந்து மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் வெட்டி திருப்பி அவர் கிரிகோரியனை செட் பண்ணிட்ட பொழுது அந்த காலம் மாறிச்சு. அப்போ அதை 1752 தான் பிரிட்டிஷ் அக்செப்ட் பண்ணி அவங்க அதுல இருந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நான் அந்த கணக்கெல்லாமையும் சரி பண்ணி இதுல இருக்கும். கிரிகோரியன் ஆண்டுக்கு இந்த நாளுக்கு நம்ம நாளில் இருக்கிற நட்சத்திர குறிப்பு வானியல் குறிப்பெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அது வந்து கிரிகோரியன் ஆண்டில் இந்த நாள் அப்படிங்கிற கணக்கு போடுறதுக்கு இந்த ஒரு சின்ன பிள்ளைலாம் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இருக்காங்களா தெரியல, கிளாக் டேபிள் அப்படின்லாம் வச்சு லாக் டேபிள் மாதிரிலாம் வச்சு நம்ம பார்ப்போம். இந்த இதுலேருந்து இந்த இப்படிலாம் பார்த்துப்போம். அந்த மாதிரி ஒரு டேபிள் அட்டவணையாக போட்டு கொடுத்தாரு. இதில் ஒரே ஒரு அட்டவணை மட்டும்தான் நான் அதில் வந்து காமிச்சிருக்கேன். அவர் நிறைய அட்டவணை இருக்கும் அவர் இதுல வந்து அவரை பொறுத்தவரைக்கும் எல்டி சாமிக்கண்ணை பொறுத்தவரையிலும் பரிபாடு இப்ப எப்பயுமே இந்த வானியல் தகவல்லாம் கொடுத்துட்டாங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்களுக்கு. ஏதாவது இந்த மாதிரி கால குறிப்பு செய்தி கிடைச்சதுன்னா அதை உடனே வந்து அது என்ன கிரிகாரியன்ல அப்ப என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் வந்துடும். இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் கிடைக்குது. நான் கூட ஒன்று வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அதை போட்டு பார்த்து ஓ அது அந்த நாளா அப்படின்னு பார்க்க ஆர்வம் வந்துடும். இதுல எத்தனை பேருக்கு ஒரு இந்த நம்ம ஹோராஸ்கோப் ஜாதக கட்டம் போடுறோம்ல அதுல வந்து அதை பார்த்தா அது ஒரு கட்டத்தை கொடுத்தா அதை வச்சு அது என்ன நாள்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிற்காலத்துல தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இப்போ அது ஒரு கட்டம் கொடுத்தா அவங்க அந்த கட்டம் குறிப்பிடும் நாள் அந்த வானியல் கோள் படி அது என்ன நாள் என்ன நேரம்னு நம்ம சொல்லிடலாம். அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. அதை வந்து இந்த செய்தியை எப்படி வரலாற்றுக்கு பயன்படுத்தலாங்கிறதா இவரோட பங்களிப்பு. இந்த பரிபாடல், சிலப்பதிகாரம், பாண்டியன் பல்வியாக சாலை குடுமி பெறுவது, கொற்கை கிழா நற்கொற்றன் என்பவருக்கு வழங்கிய அந்த கொடை பற்றிய வேள்வி குறிச்சிப்புடு, அப்புறம் சீவக சிந்தாமணியில 4 காலக்குறிப்பு, இதெல்லாம் தமிழ் இவை மட்டும்தான் இவரை பொறுத்தவரணும் தமிழ் கால ஆராய்ச்சி நாள் குறிப்பு என்று அவர் சொன்னார். நம்ம ஒன்று கவனிக்கணும். ஏன்னா இவர் காலம் வந்து 1925 முடிஞ்சு போகுது. அந்த சமயம் தான் தொல்லியல் இது வந்துட்டு இருக்கு. அது சமயத்துல தான் நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம சாமிநாதர் தாத்தாவும் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த எல்லாத்தையும் அச்சுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதனால அவர் காலத்துல என்ன கிடைச்சதோ அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அதை கொடுக்கல, ஏன் இதுக்கு இவர் சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பார்வையில அவர் வாழ்ந்த காலத்துல எந்தெந்த தொல்லியல் தகவல் கிடைச்சதோ எந்தெந்த இலக்கிய இது வந்ததோ அதை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த அவரை பொறுத்தவரை இன்னொரு ஒரு 2-3 கொள்கை வச்சிருக்காரு. எப்படி காலக்கணிப்பு கொண்டு வரதுக்கு. இப்ப ஒரு இலக்கியத்தை காலக்கணிப்பு செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம வரலாற்று பின்னப்ப இதெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. அந்த இலக்கியத்துல உள்ள அகச்சான்று என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் செய்யணும். அந்த காலத்தை அதை எழுதப்பட்ட காலத்தை சொல்லணும். அந்த இலக்கியம் சொல்ற காலம் வேறையா இருந்தாலும் முற்காலமா இருந்தாலும் அந்த இலக்கியத்துல ஏதாவது குறிப்பு இருந்துருச்சுன்னா வானியல் குறிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அது அவங்க எழுதினவங்க காலத்துல இருந்த குறிப்பு அவங்க அதுல பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எழுதப்பட்ட காலம் வேற, இலக்கியத்தோட இலக்கியம் குறிக்கிற காலம் வேறங்கிறது அவரு கவனமா இருந்தாரு. அடுத்து இதனால இவர் எல்லாம் செஞ்சு பார்த்தப்ப இவர் தன் ஆய்வு முடிவா சொன்னது 3 தமிழ்ச்சங்கம் கூறும் இறையனார் அகப்பொருள் உரைங்கிறதெல்லாம் ஒரு புனைவு. ஆழ்வார்கள் பிறப்பு நட்சத்திரம் போன்ற குறிப்பெல்லாம் பின்னாடி குறையப்பட்டது. அதனால ராமானுஜர் காலத்துல வந்து வாழ்க்கை வரலாறு எழுத பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படியாவது வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு சொன்னவங்க அவங்க காலத்துல இருந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி எதை சொல்லிட்டாங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. பிறப்பு நட்சம் போன்ற பிற்காலத்தில் புனையப்பட்டவை. தொல்காப்பியத்தின் காலம் 6ஆம் நூற்றாண்டு, அவருக்கு அதுல இருக்க குறிப்பு வழியா. அப்புறம் பரிபாடலின் காலம் 7ஆம் நூற்றாண்டு, சிலப்பதிகாரம் கூறும் காலம் 8ஆம் நூற்றாண்டு என்ற கருத்தெல்லாம் இவர் முன்வைத்தாரு. இதை வையாபுரி பிள்ளையும் பின்பற்றினாரு. அவர் நிறைய திட்டு வாங்கினாரு. அவர் தமிழ் துரோகிங்கிற மாதிரி இவர் எதை சொல்றாரு. அவர் வந்து இதான் அறிவியல் படி இவர் சொல்றாரு இதான் உண்மை அப்படிங்கிற இந்த இலக்கியம் எழுதப்பட்ட காலம் இது இப்படிங்கிறவங்க அவர் வந்து அந்த அறிவியல் முறையை வையாபுரி பிள்ளை பின்பற்றினார். இவரை சொல்றதுதான் பெரும்பாலும் இந்த மாதிரி நடந்த காலத்துல இருக்கவங்களும் அதை அவங்க காலத்துல இருந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்திட்டாங்கிறத இவர் முன்ன வைக்கிறது எப்பயும். அடுத்து இந்த கட்டம் தான் சொன்னேன். இவர் வந்து இதை பார்த்தா இந்த காலத்தை சொல்லிடலான்ட்டு இவர் வந்து சொல்றது பரிபாடலும் சிலப்பதிகாரத்தையும் சொல்றாரு. இவர் அதை பத்தி ரெண்டும் நல்லா காலத்தை கணிச்சு சொன்னது அவர் இது ஒரு மாதிரி கிளாசிக் மாதிரி எல்லாரும் தெரியும் இவருக்கு. இவர் இது 2 காலத்தை கணிச்சாருன்னு. இப்போ வந்து அந்த ஊவே சாமிநாதையர் அவர்கள் அந்த தங்க பாடல் இதெல்லாம் வெளியே அச்சிட ஆரம்பிக்கிற சமயத்துல ஆபிரகாம் பண்டிதர், தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் இசை வல்லவர், அவரு வந்து இந்த பரிபாடல் இருக்கிற இந்த பாட்டை எடுத்து
விரிகதிர் மதியமோடு வியல் விசம்பு அப்படிங்கிற பாட்டை எடுத்து போட்டு இதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, ஜோசிய வானியல் குறிப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டுறாரு. அப்போ தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சமஸ்கிருத பண்டிதர் சுப்பிரமணியம் சாஸ்திரி, ஒரு சமஸ்கிருத பண்டிதர், அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஜோசியமும் தெரியாது வானியலும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில எழுதிடுறாரு. எழுதி கருத்து தெரிவிச்சு எழுதிடுறாரு. அதை பார்த்தா இவர் பார்த்துட்டு எழுதி சாமிக்கண்ணு சரி இதை எடுத்து நம்ம செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவர் படிக்கிறாரு. இந்த பாடலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிற்காலத்துல பொருள் சொல்றதானே ஆளாளுக்கு பொருள் சொல்லுவாங்க. ஆனா இதுல பார்த்தா இவர் அந்த குறிப்பு வருதுல்ல வானியல் குறிப்பு, அதுல இருந்து அவர் எடுத்துக்கிறாரு. அந்த 4வது வரி விரிகதிர் மதியமோடு வியல் வீசும் புணர்ப்ப எரிசடை எழில் வேழம் தலையண கீழ் இருந்து திரு இடைப்படுத்த 3:9 இருக்கையில். அதனால இது முதல்ல இருக்கிறது ஒரு அறிமுகம் தான். சீவன் வந்து இந்த மாதிரி 3 வழிகள் இருக்கிற மாதிரி அதுல 9 கிரகம் இருக்கிற மாதிரி அவர் வந்து இந்த வானியல் இருக்கிறத ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடுத்து உருகெழு வெள்ளி வந்து ஏற்றியல் சேர. உருகெழு வெள்ளினா வெள்ளினா சுக்கிரன் சொல்றாங்களா வெள்ளி, அது வந்து ஏற்றியல் சேர, அது ரிஷபத்துல இருக்குது, ரிஷபம் இருக்கிற விண்மீன் மண்டலத்துல இருக்குது. அடுத்து வருடை படிமகன் வாய்ப்ப, படிமகங்கிறது அங்கத்துல செவ்வாய், அந்த இடத்துல செவ்வாய் வந்து இங்க வந்து வருடைங்கிறது ஆடு மேஷத்துல இருக்குது. பொருள் தெரு புந்தி மிதுனம் பொருந்த, அந்த நூல்களை அறிந்து கொள்ள உதவும் புதன், அறிவுக்கு காரணமான புதன் வந்து இங்க மிதுனத்துல இருக்கு. புலர் விடியல் அங்கே உயர் நிற்ப, விடியல் சூரியன் உயர் நிற்ப அந்தணன் பங்குவின் இல்லத்துணைக்கு அப்பால இத. இப்ப இவரு குரு வந்து இந்த இடம் சொல்லுவாங்க, அந்த அவரு ஜோசியம் கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து குருவோ செவ்வாயோ வெள்ளியோ இந்த புதனோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொருக்கும் இது வந்து குருவோட ஆட்சி வீடுன்னுவாங்க மீனத்தை. அடுத்து செவ்வாய் வந்து மேஷத்தோட ஆட்சி, செவ்வாய்க்கு மேஷம் ஆட்சி வீடுன்னுவாங்க. வெள்ளி வந்து சுக்கிரனுக்கு வந்து ரிஷபம், அடுத்து இந்த மாதிரி மிதுனம், இது வந்து புதனுக்கு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆட்சி வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறது. இங்க வந்து இது பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு மேல் இருக்காரு குரு அப்படிங்கிறது தான். அந்தணன் பங்குவின் இல்லத்தினைக்கு உப்பால் எய்த மேல இருக்க இறையமன் வில்லின் கடை மகரம் மேவ. இந்த இடத்துக்கு வில்லின் இங்க இருந்து கிட்டத்தட்ட சனி பயிற்சி நடக்க போற காலம் மாதிரி சனி மேவ இந்த இடத்துல தனுசுங்கிறதா வில் இடை அப்படின்னு இருக்கிறது. பாம்பு ஒல்லை மதியம் மறைய, அது ஒரு சந்திர கிரகண நாள். இப்ப கூட சந்திர கிரகணம் வந்துச்சு இல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அது மாதிரி அந்த இடத்துல என்னன்னா சந்திர கிரகணம் எப்ப நடக்கும்னா முழு நிலவு நாள்ல தான் நடக்கும். அப்போ வந்து முழு நிலவு நாள் அப்படின்னு காமிக்குது. அதுல வந்து இங்க ராகுவோட நிலா இருக்கு, இங்க கேதுவோட சூரியன் இருக்கு. இந்த அமைப்பு ஒரு சந்திர கிரகண நாள். இங்க வந்து சனி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த குறிப்பெல்லாம் இருக்கு. இந்த குறிப்பெல்லாம் இவர் போட்டு பார்த்து இவர் உடனே சொல்லிடுறாரு, இது இந்த மாதிரி வர்றதா இருந்தா அது வந்து பரிபாடல் சொல்ற நாள் வந்து ஜூன் 19 634 அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் அந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்கும் கீழே வந்து அது அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த புக்ல இருந்து எந்த ரெஃபரன்ஸ் பகுதியும் எடுத்து போட்டிருக்கேன். அது கீழே இருக்கிறது கீழே அந்த புக்ல அந்த பக்கத்துல இருக்கு. அடுத்து அது மாதிரி அவருக்கு சிலப்பதிகாரமும் பிடிக்கும். அதுல சிலப்பதிகாரத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா சிலப்பதிகார கோணத்துல நூல் இந்த மாதிரி இப்ப நான் காலத்துல பயன்படுத்துற இருக்க குறிப்பிற மாதிரி நாள் கிழமை வாரம் இதெல்லாம் இருக்கிற குறிப்பு தர்ற நூல் சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு மதுரை இடித்த குறிப்பு இருக்கிறது. அந்த அந்த இந்த இப்ப இருக்க நம்ம பயன்படுத்துற குறிப்புல இருக்கு அப்படிங்கறத அத அந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் காலத்தை வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த அவரை பொறுத்தவரையிலும் சிலப்பதிகாரம் வந்து முற்காலத்து கதையை பிற்காலத்துல இப்ப பொன்னியின் செல்வன் ராஜராஜன் கதையை பொன்னியின் செல்வனா இவரு கல்கி எழுதின மாதிரி யாரோ ஒருத்தர் பிற்காலத்துல இப்ப இளங்கோவடிகள்னு அப்படி ஒரு கற்பனை அவரே வந்து தன்னை கற்பனை பெயரை இளங்கோவடிகளா கற்பனை பெயர் சூட்டிட்டு அப்படி வந்து எழுதிட்டாரு. சிலப்பதிகாரம் எழுதினாரு. சிலப்பதிகாரம் எழுதினது 7ஆம் நூற்றாண்டு. ஏன்னா அந்த சிலப்பதிகாரத்துல 7ஆம் நூற்றாண்டு குறிப்பு இருக்கு அப்படின்னு அவரு சொன்னார். அடுத்து இவர் வந்து பயன்படுத்தினது அடியாருக்கு நல்லார். சிலப்பதிகாரம் வந்து இப்ப இவர் சொல்றபடியே 8ஆவது நூற்றாண்டுனா அடியாருக்கு நல்லார் உரை வந்து 12ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்துல இருக்கிற அவர் அடியாருக்கு நல்லார் கொடுத்த குறிப்பை வச்சுதான் இவர்
அந்த இதை சொன்னாரு. ஏன்னா அடியாருக்கு நல்லா குறிப்பு தவறுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து ஆனா இது யாரும் அதை வந்து அந்த மதுரை எரித்த நாளுக்கு யாரும் சொன்னதில்லை. இதுதான் அந்த 2 பாடல். வான் விழியா வைகரை யாமத்து மீன்றிகள் விசும்பின் வெண்மதி நீங்க காரனின் என்ற கடைநாட் கங்குள் அன்னைக்கு. இது வந்து சிலப்பதிகாரம் நாடுகான் கதையில வர வரி. இந்த வரி தான் சொல்லுது. அவங்க வந்து இந்த இவங்க 2 பேருக்கும் கோவலனுக்கும் மாதவிக்கு சண்டை போட்டு அவங்க வந்து கண்ணகியோட சேர்ந்து நம்ம வந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்களா. அந்த மதுரைக்கு போற நாள் என்னைக்கு அப்படிங்கறதா அந்த அது கொடுக்குது. அதாவது இது அடியாருக்கு நாள் கூட இவர் பின்பற்றாரு. ஏன்னா சித்திரை 28வது நாள் முழு நாள் வருது அந்த ஆண்டு. அப்போ கொடி ஏத்துறாங்க. 28 அதுல இருந்து 28 நாள் கழிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வைகாசி 28 அந்த இந்திர விழா கொடியை இறக்கிடுறாங்க. அப்போதான் அந்த சண்டையெல்லாம் அவங்க 2 பேருக்கும் காணல் வரி பாடல்கள் சண்டை வந்துருது. அது வந்து அந்த வைகாசியிலேருந்து அந்த கிளம்பி போறதுலேருந்து அவங்க இவர் கணக்கு சொல்றாரு. அந்த வடியாருக்கு நாள் அதை அப்படியே பின்பற்றி அது என்னன்னாலும் சொல்லிட்டாரு இவரு. அடுத்து அதே இந்த ஆடி திங்கள் பேரிருப்பு, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது. ஆடி திங்கள் பேரிருப்பக்கத்து அடல் சேர் கூட்டத்து அஷ்டமி ஞான்று வெள்ளி வாரத்து தொல்லெறியுண்ண உரைசான் மதுரையோடு அரசு கேடுரும் என சொல்றாங்க. ஆடி திங்கள் மாசத்துல பேரிருள் பக்கம்னா கிருஷ்ணபட்சம் பேரில் இருள் பௌர்ணமி முடிஞ்சு வர்ற நாள். அதுல வந்து கிருஷ்ணபட்சத்து 8வது நாள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மதுரை எரியும்னு முன்னாடியே மதுரையை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த மதுரை தெய்வம் வந்து நம்ம கண்ணகி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி எரியும், அதனால நீ மதுரை அதனாலதான் எரிஞ்சு போச்சு, அதனால அந்த நாள் அரசனும் பாண்டிய அரசனும் இறந்துடுவான்னு அப்படிங்கிற குறிப்பெல்லாம் முன்னாடியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பை வானியல் குறிப்பை இவர் எடுத்துறாரு. அந்த குறிப்பை வச்சுட்டு தான் இது வந்து இந்த மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து இதுதான் முன்னாடியே சொன்னதுதான் இது. இதனால இவர் வந்து இந்த இந்திய நாள்காட்டுல இது வந்து 756வது ஆண்டு மே 17 செவ்வாய்க்கிழமை பொழுது விடியும் நேரத்துல பூம்புகார்ல இருந்து கண்ணகியும் கோவலனும் கிளம்புறாங்க. அதே ஆண்டுல ஜூலை 20ஆம் நாள் கவுந்தியின் துணையோடு மதுரை அடைகிறாங்க. 64 நாள் 2 மாசத்துக்கு மேல பயணம் செஞ்சு மதுரை போறாங்கிற கணக்கு வருது அதுல இருந்து, அந்த பாடல்ல இருந்து, அந்த சிலப்பதிகாரத்தை முழுமையா படிச்சா. அடுத்து இந்த இதான் முன்னாடி சொன்னது 28 நாள் கணக்கை இவர் இதுல இருந்தா கொண்டு வர்றாரு. பொதுவா சித்திரை மாதத்துக்கு 31 நாள் அப்படிங்கிறது கணக்கு. ஆனா வந்து இது அந்த அடியாருக்கு உரையில இருக்கிறது 30 நாள் கொண்ட சித்திரை அன்னைக்கு அப்படிங்கிறாரு. அந்த தான் இவர் பிடிச்சிட்டு போயிடுறாரு. 30 நாள் இருக்கிற சித்திரை எந்தெந்த ஆண்டு வருது அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே வர்றப்போ அதுவும் வந்து இந்த 756 ஆண்டு இருக்கிற அந்த ஆண்டு வந்த சித்திரையில அது பொருந்திருது. அது அதனால அவர் வந்து இது வந்து அவர் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா நிறைய பேர் இதை வந்து ஏத்துக்கிறதுல அடியாருக்கு நல்லா குறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமா போற அளவுக்கு எனக்கு அந்த வானியல் அறிவோ ஜோசி அறிவோ கிடையாது. இது வந்து நான் வந்து பாக்குறது அவன் லாஜிக்கா இவர் சொல்றது ஏறணும் இருக்கு, நம்ம ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். இது வந்து அடுத்து இந்த பாட்டு மதுரை பாட்டு. மதுரையில இருக்கிறது மதுரை ஏறிப்பட்டது ஜூலை 23 வெள்ளிக்கிழமை, அது வந்து ஆடி நாள் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரு. இது அடுத்து இவருக்கு வந்து இதை எப்படி கணக்கு பண்றாரு, இந்த மாதிரி இது எல்லாம் எப்படி சொல்றாருன்னு பார்த்தா அவர் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவரால் இதை கிராக் பண்ணவே முடிஞ்சிருக்குது எப்படின்ட்டு. இந்த ஒவ்வொரு கோளும் சுத்தி வர்றதுக்கு ஒரே இந்த புவியிட்ட அதே இதுல வந்து சுழற்சி முடிஞ்சு வந்து சேர்றதுக்கு செவ்வாய்க்கு 363 ஆண்டுகள் ஆகும், புதனுக்கு 355 நாள் ஆகும், வியாழன் 344, வெள்ளி 248, சனி 380 ஆண்டு முடிந்தனா அப்படி வருங்கிறாரு. இப்பவே இந்த ஜோசியத்துல அந்த கட்டத்தை பாக்குறவங்க எப்படி செய்வாங்கன்னா, அந்த சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தான் அதே இடத்துக்கு திருப்பி வரும். அப்ப சனியை பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு 30 வருஷம் கணக்கு பண்ணி அடுத்து குரு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 வருஷத்துக்கு அதே இடத்துக்கு திருப்பி வரும். இந்த மாதிரி கணக்குல தான் இவர் இதையும் செய்யறாரு. அப்ப இருந்ததுன்னா இப்ப வந்து அதே இது சுழற்சி வர்ற சமயத்துல எந்தெந்த கோள் எங்க இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கணக்கு போட வேண்டிய தேவை இருக்கும். இதுல வந்து இப்படி போட்டு ஒவ்வொன்னையும் எப்படி இந்த இதே சுழற்சியில வர்றப்போ எப்படி வரையும் அப்படிங்கிறப்ப தான் இவர் கணக்கு போடுறாரு. இந்த மாதிரிதான் அவர் கணக்கு போடுறாரு இந்த டேபிள். அது ஆனா குறிப்பு வந்து குறைவா இருந்தா, கிழமை போன்ற குறிப்புகள்லாம் குறைவா இருந்தா இந்த இது சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது போல நாள்லாம் 2-3 தடவை மாறி மாறி கூட வரும், அப்படி சுழற்சியில வரும் அப்படிங்கிறாரு அவரு. அடுத்து இதுதான் ஒரு சம்மரி மாதிரி அவரோடது. இவர் கல்வெட்டுல இதை தவிர இவர் என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறது இலக்கியங்கள கிரகணங்கள் பக்கலிரவு சமநாட்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவரோடது வசதியா இருந்தது. இவர் சீவக சிந்தாமணி
குறிப்புலையும் 4 குறிப்பு எடுத்திருக்காரு. பரிபாடல், சிலப்பதிகாரம். இதை தவிர இவர் காலத்துல அந்த தொல்லி எல்லாம் வர ஆரம்பிச்சப்போ அவர் அதுக்குலையும் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த 12 ஆழ்வார்கள், 2ஆம் குலோத்துங்கன் அந்த குறிப்புகளையும் எடுத்திருக்காரு. பிற்கால பாண்டியர்கள் குறிப்புகளையும் இவர் நிறைய அந்த தொல்லியலுக்கு இவருடைய உதவி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இலக்கியத்துல குறிப்புகளை வச்சு எந்தெந்த மன்னர் எந்த ஆண்டு பதவி ஏற்றார் அப்படிங்கிற போல தகவல்களையும் கொடுத்திருக்காரு. இத்தோட என் உரை முடிஞ்சது. மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நம்ம கலந்துரையாடலை பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்த திசைக்கூடல் பொறுப்பாளர்களுக்கும் சுபாஷினிக்கும் நன்றி. நன்றி மேம். அறிவியல் நோக்கில் காலக்கணிப்பை உருவாக்கிய எல்.டி. சாமிக்கண்ணு குறித்து தாங்கள் எப்பொழுதும் எதனையும் ஆதாரத்தோடு பகிரக்கூடியவர்கள். அவ்விதத்தில் சிறந்த ஆய்வுரையாக இன்று அமைந்தது. மிக்க நன்றி மேம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம். முத்துமணி சார், நீங்க எதுவும் சொல்றீங்களா? ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமையான உரை. அதை விட என்னன்னா, இது ஒரு எப்படி சொல்றது, சுரங்கத்துல போய் தேடி எடுக்கிற மாதிரி யாருக்கு தெரியாது. உண்மையா சொல்லப்போனா எனக்கெல்லாம் தெரியாது. அதனால இது இந்த மாதிரி பெரிய அறிஞர்களை, தமிழுக்கு உழைத்தவங்களை தேடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து சொன்ன அம்மா தேமுடிமாவுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றிகள். இதை நீங்க ஆவணப்படுத்தணும், புத்தகமாக்கணும். இது மாதிரி அறிஞர்களை எல்லாம் சேர்த்து இங்க இருக்கான்னு சேர்த்து கூட நீங்க ஒரு புத்தகம் போல. ஏன்னா உண்மையிலே எனக்குலாம் தெரியாது. எத்தனை வருஷங்கள் எவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறோம், இருந்தா கூட எனக்கு தெரியவே தெரியாது. புது அறிமுகம் எனக்கு இன்னைக்கு தான். இது மாதிரி எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாம இருக்கும், ரொம்ப பேருக்கு தெரியாது. அதெல்லாம் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியாது. 30 பேருக்கு ரொம்ப உரை ரொம்ப அருமையா இருந்தது. தெரியாதது தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களால. மிக்க நன்றி. நன்றி சார். ஜெர்லின் சொல்லுங்க. ரொம்ப அருமையான உரை. இதுல நீங்க இந்த பஞ்சாங்கம் சொன்னீங்க. அதுல திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்கு. இவர் எந்த மாதிரியான இது சாமிக்கன் அவர் எந்த இது ஃபாலோ பண்ணிருக்காரு? அவர் திருக்கணித பஞ்சாங்கத்தை அவர் பின்பற்றினாரு. ஏன்னா அவர் தான் கணக்கு முறையில தானே அவர் போறாரு. அதனால அவரு அந்த முறையிலே போனாரு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த என்ன செஞ்சாருன்னா, பஞ்சாங்கத்தை அந்த ஃபார்முலா வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தை அப்படியே அதை செஞ்சு காலம் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நாசாவோட டேட்டாவை, அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி இப்பெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் பண்றாங்க. அதனால சில சமயம் நான் நினைக்கிறேன் சில கொஞ்சம் வித்தியாசம், சின்ன சின்ன வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவர் பயன்படுத்துறது, ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பழசுன்னு சொல்லி தான் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கே வராங்க. அதை இன்னும் கொஞ்சம் துல்லியமா செய்யணும்னு. அதனால இவர் இதனால திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்தினாரு. அது எங்கேயோ ஒரு குறிப்பில் நான் படிச்சிருக்கேன். இப்ப அந்த காலத்துல ஒவ்வொரு சமஸ்தானங்களும் குட்டி அரசுகளும் தனக்காக ஒரு ஜோதிடர் இதே வச்சிருந்தாங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்கும், ஆற்காடு ராஜா கூட உள்ளது. ராமநாதபுரம் பஞ்சாங்கம் இருக்கும், இந்த பக்கம் திருச்சியில் ஒரு பஞ்சாங்கம் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இருக்கும். இது பெரிய தலைவலி. ஆற்காடு பஞ்சாங்கம் இப்படி சொல்லும், ராமநாதபுரம் பஞ்சாங்கம் இப்படி. அப்புறம் பாம்பு படம் கூட ஒரு பஞ்சாங்கம் வரும். அது மாதிரி ஒரு ஏகப்பட்ட பஞ்சாங்கங்கள் அந்த காலத்துல இருந்தது. நான் நினைக்கிறது இவர் எல்லாத்தையும் அஸ்ட்ராலஜிக்கலா இது மேத்தமெட்டிக்ஸா போட்டு இவர் பின்னோக்கி போயிருக்காரு. அது பெரிய விஷயம். அவர் இருந்த காலம் 1900 1800 சில்லறையில் இருக்காரு. ஆனா 700க்கே போயிட்டாரு. அப்ப இது எதுக்கு முக்கியமா உபயோகமாகும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்தோனேஷியாலையும் சகவர்ஷம் தான் யூஸ் பண்றோம். சகா வருடம் தான் யூஸ் பண்றது. ஏன்னா சகா முனிவர் இங்க வந்தாருன்னு ஒரு மைத்தாலஜியில வச்சிருக்காங்க. இங்க சக வருஷம் நம்ம கிறிஸ்து வருஷத்துக்கு 72 வருஷம் குறைவு. இப்ப இங்க உள்ள கல்வெட்டுகளை பூராமே சகா வருஷம், சக வருஷம், நீங்க நம்ம ஊர்ல அப்ப பாத்தீங்கன்னா கொள்ள காலத்து தனியா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு காலர் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் ஒரு பஞ்சாங்கம் வச்சிருக்காங்க. இந்த சக வருஷத்தை வச்சு பார்க்கும் பொழுது 72 வருஷம் குறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது என்ன திதி கரணம், அதானே பஞ்சாங்கம் 5 சொல்றது. அது திதியை குறிக்கிறான். கிருஷ்ணபட்சம், சதுர்த்தி திதி அல்லது சுக்லபட்சம், இந்த திதி, அதை வச்சுதான் நம்ம கேலண்டர் கணக்கு பண்றோம். இப்ப எந்த டேட்ல இங்கிலீஷ் டேட்டுக்கு சரியா வருதுன்ட்டு. இவருடைய ஆராய்ச்சி முக்கியமா இவர் பின்னோக்கி போயிருக்காரு. ரொம்ப போயிட்டு அது இருக்கும் பொழுது உடனே ஒரு பலாகிருதம் மாதிரி கூட நம்ம இந்த டேட்டை சொன்னா இந்த டேட்டை வந்திருக்கணும். அது என்ன நம்ம கிடைச்சது பார்த்தா அப்படிதான் என்னோட கெஸ். ஏன்னா பஞ்சாங்கங்கள் முதல்ல இருந்து இருக்குது, ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் வச்சிருந்திருக்காங்க. இவர் அதுதான் செஞ்சிருக்கணும். அதுதான் என்னோட நினைப்பு. தெரியல, பார்த்தா தெரியும், புக்கை பார்த்தா தெரியும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த உஜ்ஜயினி தான் அவங்களுக்கு எல்லாம் எப்பயும் வானியல் இதுக்கு குறிப்புக்கு ஒரு முக்கியமான புள்ளியா வச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த இதுல இருந்து வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அந்த கிரீன்விச் டைம் வச்சுக்கிட்டு
நம்ம டைம்க்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ இந்த டைம் நம்ம டைம்க்கு வித்தியாசம் அந்த மாதிரி உஜ்ஜயினியை வச்சுட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இருக்கவங்களும் அவங்க காலத்துக்கு அதை சரி பண்ணிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. நன்றி. ரொம்ப நல்ல 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 தகவல். நம்ம இப்ப ஐஎஸ்டி வைக்கிறோம் இல்லையா, ஆமா ஆமாம் அது மாதிரி தலை நேரம் என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க, அது தலை நேரம் வந்து லோக்கல் டைம், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைம். தலை நேரம் ஆமா ஒவ்வொரு வந்து மதுரையில வந்து 12 மணியா உச்சியில இருக்கும்போது 12 மணி, அது இது காரைக்குடியில வேற மாதிரி இருக்கும், இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு மூவ்மெண்ட்னால. அதனால அந்த உஜ்ஜயினி ரெடியா வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல தகவல்மா, ஆராய்ச்சி. நன்றி. பானுரேகா எதுவும் கேட்குறீங்க சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றா இருந்தது மேம். ஏன்னா தெரியாத ஒருத்தரை பத்தி முதல்ல நம்ம அந்த ஃப்ளையர் பார்த்தோன்னே நினைச்சேன், இது மாதிரி பேரை கூட நம்ம படிச்சது இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு புதிய ஆளுமையை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. அவரை பத்தி நம்ம நிறைய தகவல்களை வேற கொடுத்தீங்க. ஏற்கனவே உங்க புத்தகம் படிச்சே நாங்க கொஞ்சம் குழம்பு போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம்லாம் கரெக்டா அதுலயே எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. கொல்லம் ஆண்டு அந்த வரிசை இது வேற சூரிய சுழற்சி சொன்னீங்க. அதனால நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கிற கேலண்டரே தப்புன்ற ரேஞ்சுக்கெல்லாம் கொஞ்சம் வந்தது. இப்போ இவரு பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலை அந்த 1910-20லயே செஞ்சிருக்கிறாரு. இத்தனை தொகுதி எழுதியிருக்கிறாரு. எப்படி இப்ப ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கு, நம்ம ஒன்னொன்னுத்தையும் சரி பார்த்துக்கிறோம். இப்ப அதே போல நம்ம பாண்டியராஜ ஐயாவோட சங்க அடைவுகள் இருக்குது. டவுட் வந்தா கூட ஒரு தட்டினோம்னா இந்த வார்த்தை எங்க இருக்கு எது இருக்குன்னு அப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் இப்போ இருக்கு. ஆனா அவரு எப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா நீங்க பரிபாடல்ல இருந்து சொல்றீங்க, சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றீங்க. அப்போ ஒன்னொன்னுத்தும் அது வேற, அதை ஒரு கட்டத்துக்குள்ள 9 கட்டத்துக்குள்ள போட்டு வேற காமிச்சிங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இதுவா இருந்தது. 12 இப்ப கட்டம் 12 கட்டம் அந்த ராசி எல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் கிண்டல் அடிப்போம். எல்லாம் பார்த்தா இது மீனத்துல உச்சமா இருக்குது, செவ்வாய் உச்சம், இவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தான், அவங்க வீட்டுல இருக்கக்கூடாதான்னு கிண்டல் படிச்சு போயிடுறோம். ஆனா அதுல எவ்வளவு கணக்கு இருக்குது, கணக்கீடுகள் இருக்குன்ட்டு. ஆனா இவரு அப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு, அதை ஆய்ந்து இவ்வளவு ஒரு நூல் தொகுதியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அந்த அவரு எழுதியிருக்கிறாரு இல்லைங்க, இப்போ உங்க நூலோட நான் அதையும் சேர்த்து பார்க்கும்போது, அப்போ நம்ம இப்ப இருக்கிற கேலண்டர்ல வந்து காலம் வந்து மாறுது, நாள்கள் மாறலாம் அப்படின்லாம் வந்தது உங்க புத்தகத்தை படிச்சிருக்கும்போது. இப்ப அதையெல்லாம் அவர் கணக்கிட்டு எழுதியிருப்பாரா? இல்ல அது அவர் அதை கணக்கிட்டு எழுதல. அவர் வந்து சூரிய சித்தாந்தம் அப்படிங்கறத நம்ம வராக மிகர் வந்து தொகுத்து சூரிய சித்தாந்தம் கொடுக்குறாரு. அதை காலத்துக்கு எது கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வர்றாங்க. அந்த இதை சூரிய சித்தாந்தத்தை வச்சுதான் இவர் சூரிய செஞ்சாரு. அதனால என்ன கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டுங்கிற மாதிரிதான். அதுல என்ன ஃபார்முலாவெல்லாம் வச்சு செஞ்சாங்களோ அந்த ஃபார்முலாவை அப்படியே அவர் பின்னோக்கி, அது எப்படி ஆரியப்பட்டா வந்து அவர் வந்து செஞ்சதை பின்னோக்கி அப்படியே செஞ்சுட்டே போய், ஏன்னா அந்த சுழற்சி கணக்கு சரியா இருக்கணும், துல்லியமா போகணும். எத்தனை டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு போகணும். அது வந்து இவங்க தப்புனா அந்த டெசிமல் பாயிண்டை தான் இவர் ஃபாலோ பண்ணாரு. அதனால இது அதே குறை அதுலயும் நிச்சயம் இருக்கும். ஆனா என்னன்னா வித்தியாசம் 24 நாளுக்குள்ளதான் இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்ப பாத்துட்டு வந்தோம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு 72 ஒரு டிகிரி தள்ளுறது, 72 வருஷத்துக்கு ஒரு நாள் தள்ளும் அப்படின்னு வருது நமக்கு அந்த சுழற்சினால. அந்த வந்து இது பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் இப்போக்கே நீங்க வந்து அந்த சமநாள் இது இளவேனில் காலம் தொடங்குற சமநாள் வந்து 20, 21 இருக்க வேண்டியது இப்போ ஏப்ரல் 14 வந்துச்சுன்னா இப்போ வந்து 23, 24 நாள் தள்ளி போயிடுச்சு. அப்போ வந்து அந்த இது தள்ளி போறது 72 வருஷத்துக்கு ஒரு நாள் தள்ளி போகுதுன்னா நீங்க பின்னாடி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிபி 300 சமயத்துல அப்புறம் அவங்க மாத்தல. ஆனா அப்ப அதை மாத்தாத கணக்கே தான் எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா நம்மளும் அசியூம் பண்ணிக்கணும், அவர் அசியூம் பண்ண மாதிரி. அந்த மாதிரிதான் நம்ம வச்சுக்கணும். சரி சரிங்க மேம், ரொம்ப நன்றிங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது, உரை நல்லா இருந்தது. நன்றி நன்றி பான்ரேகா. நீங்க இப்ப அறிவியல் பார்வையில தான் அவரும் பார்த்திருக்காரு, நீங்க அறிவியல் நோக்குல நிறைய சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியாத காரணம் எல்லாம் ஆன்மீகமா மாறிட்டதுனாலயா இல்ல அதுதான் உண்மை. ரொம்ப யோசனையா இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு உண்மையில தெரியவே தெரியாது. சும்மா ராசி தெரிஞ்சுக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அது ஒரு காலச்சூழல்ல முழுக்க ஆன்மீகத்தின் வசத்துல போயிருச்சனால
ஒரு அறிஞரை அறிய முடியாம போயிடுச்சோன்னு ஒரு தோன்றது. உங்க கருத்து என்னம்மா? அது 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 அப்படிதான். அதை வந்து இந்த நாள் குறிப்பிடுறது, இந்த இப்போ அந்த அந்த இந்த கோள் இந்த நாள் இருக்குன்னா அந்த மாதிரி கட்டம் போட்டு கொடுக்கறது, அது ஒரு நாள் நேரம் எல்லாத்தையும் குறிக்குது. அதைத்தான் ஒரு நாட்காட்டி மாதிரி தான் அதை பயன்படுத்தணும். ஆனா அந்த நாட்காட்டிங்க அப்படிங்கிற இதையே மறந்துட்டு எல்லாரும் வந்து அதை வந்து இது வந்து ஆன்மீக இந்த நேரத்துல பிறந்தா இதனால இந்த பயன் அப்படிங்கிறதுல போன தொட்டு அதை வந்து அறிவியல் பார்வையே சுத்தமா இந்தியால எல்லாருக்கும் போயிடுச்சு. அதனால அவங்க அதை சரிப்படுத்தணும்னு கூட நினைக்கல. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்ல, மேலை நாட்டு ஜோசியர்களும் அதான் பண்றாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா இப்போ ஜெமினில இருக்கவங்களாம் இப்போ ஜெமினி கிடையாது, அப்படி ஒன்றுமெல்லாம் மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க, ராசியெல்லாம் மாறி போச்சுன்னு. அதுவும் நான் அந்த புக்கில் எழுதியிருப்பேன். இப்போ வந்து எனக்கு சரியா எக்ஸாக்டா எவ்வளோ மாறுச்சுங்கிறத தெரியல. அது 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். அந்த 2000 இது அந்த இப்போ ஆக்சுவலாக இந்த விண்மீன் கூட்டத்தில் இந்த சூரியன் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் இது. அந்த இதை வந்து அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதெல்லாம் தான் நம்ம ஆளுங்க சுத்தமா வந்து ஜோசியத்துல பூந்தோன்னா அந்த மாத்துறத அறிவியல் பார்வையெல்லாம் மாத்தாம விட்டுட்டாங்க. அது இறைவாணி சொல்றது சரிதான். அறிவியல் பார்வை இல்லாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் அது வந்து முன்னோர் செஞ்சதை மாத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அந்த அறிவியல் இது வந்து கணக்கை மாத்தக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை வந்ததுனால நமக்கே நமக்கு ஏன் அது சொல்றாங்கன்னு தெரியாது தானே. நானா கூட சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன், தினத்தந்தி எடுத்தா இந்த வார நாள் ராசி பலன் அப்படின்னு வரும். ஆனா அதை பார்த்துட்டு ஆஹா அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அடுத்து அது நம்ம மாதிரி நடந்துதான்னு கூட நம்ம திரும்பி பாக்குறது இல்லை. அப்படிதான் போயிட்டு இருந்தது எத்தனையோ தடவை. ஆனா கொடுத்தா எதுக்கு ஒரு ராசி பலன் கொடுத்தா யாராவது படிக்காம இருக்க மாட்டாங்க, நம்ம ராசி என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி அளவுக்கு தான். ஆனா அது என்னன்னு தெரியாது, அது ஏன் வருது என்ன தெரியுதுன்னு தெரியாது. ஏன்னா உண்மையான அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்திருந்தா, ஏன்னா நம்ம கொரோனா வரப்போகுது, அப்புறம் என்ன இந்த இது வந்து இந்த சுனாமி வரப்போகுது, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் யாருக்கும் தெரியல. அப்போ ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்டத்துக்குள்ள அவங்க ஏதோ ஒரு கால்குலேட் போட்டு 2-3 ஃபார்முலா வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா நானும் காலையில தினைக்கும் ரேடியோ போடுறதுனால என் ராசிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவேன். அதை ஃபாலோ பண்ணலான்னு இல்லை, கேட்டுக்குவேன். அடுத்து ஆன்மீக மலர் வாங்குறதுனால அதுலயும் வாசிச்சுக்கோமே ஒரு ஆசைதான், பின்பற்ற போறது கிடையாது. ஆனாலும் வாசிச்சா ஒரு நீங்க சொன்ன ஒரு மன திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா. இன்னைக்கு நல்ல நாள்னு சொன்னா மனசு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு உளவியல தான் அவங்க வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. மத்தபடி அறிவியல் பூர்வமா இன்னும் கொண்டு வராதனாலதான் நம்ம இந்த அறிஞர்ல தெரிஞ்சுக்க முடியாத ஒரு காலச்சொல்லாம் இருக்கு. நீங்களுமே தமிழ் புத்தாண்டு சர்ச்சைகளும் தீர்வு நூல்லையும் சொல்லியிருப்பீங்க இல்லையா, நம்ம இந்த கால கணக்கு சரிபெற இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்கறனாலதான் பழசையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, இது வெறும் காலண்டர், ஒரு நாட்காட்டிய கேலண்டரை பார்த்துட்டு இவ்வளவு தூரம் பேசுறதுங்கிறது தேவையில்லை தானே. அது ஒரு குறிப்பு, அவ்வளவுதான், இந்த நாள் குறிப்பு. நன்றிமா. வேற யாரும் பங்கேற்பாளர் தன்னுடைய கருத்துக்களை வழங்கலாம். அரசியல் நீங்க சொல்றீங்க, அரசியல் பாரதிதாசன். வணக்கம் மேடம், நான் பாரதிதாசன் பேசுறேன். வணக்கம். பேசுங்க, சொல்லுங்க. அதை உங்க கருத்துக்களை நான் கேட்டேன். நானு நீங்க அந்த கலியுக ஆண்டை பத்தி நீங்க லைட்டா டச் பண்ணிட்டு போயிருந்தீங்க. அதை பத்தி சாமிக்கண்ணு வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு, அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ஆசிவகத்துல வந்து வியாழனை மையப்படுத்தி தான் நம்மளுடைய அந்த நாட்குறிப்பு வந்து முன்னாடி இருந்திருக்குது. ஸோ அதை பத்தி சாமிக்கண்ணு எதை சொல்லியிருக்கிறாரா அப்படின்ட்டு, அது ரெண்டுக்கு மட்டும் இருந்தா சொல்லுங்க. அது வந்து அந்த இந்த கணக்கு போடுறதுல ஒரு மீன் லாட்டிடியூட்ல கணக்கு போடுறதுக்கு அது வந்து ஒரு 2-3 ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் கொடுப்பாரு நம்ம சாமிக்கண்ணா அவர்கள். அது வந்து 3120 கிமு 3120ல இந்த கோள்கள்லாம் ஒரு மாதிரி அலைன் ஆயிடுச்சு மாதிரி, அது மாதிரி 2-3 ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து அவர் 2-3 ஆண்டுகள் கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆரியப்பட்டா பயன்படுத்தினது அந்த கலியுகம்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங் பாயிண்டா அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு வானியல் காரணம். மீன் லாட்டிடியூட் வந்து எல்லாம் ஒன்னா இருக்கு எல்லா கோள்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை வச்சு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்காரு. அதுல இருந்து இவங்க கணக்கு போட்டுட்டு, ஆரியப்பட்டாவே அப்படிதான் பின்னாடி கணக்கு போட்டு, இவர் மாதிரி எல்டி சாமிக்கண்ணு மாதிரி பின்னாடி கணக்கு போட்டு, அவர் பிறந்ததே வந்து ஒரு கலியாண்டு இந்த ஆண்டுன்னு சொல்லுவாரு. அவர் 29 வயதுல நான் இந்த ஆரியப்பட்டா நூலை எழுதினேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் குறிப்பு அதுலயும் இருக்கு. அவர் வந்து கலியுகம்னு இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்ன நாள் அந்த மாதிரி இருக்கு
இருக்குன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றது வந்து கிபி 532 நினைக்கிறேன். ஆனா கிபி 500 சொச்சம் அந்த இதுல வந்து அது மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த மாதிரி பாயிண்டை தான் நம்ம வந்து இப்ப ராஷ்டிரிய பஞ்சாங்கன்னு கல்கத்தால பண்றாங்கல்ல, அவங்க வந்து பயன்படுத்துறது ஸ்டார்டிங் பாயிண்டா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த கிபி 500 சொச்சத்துல தான் அந்த இதெல்லாம் நிறைய சீர் பண்ணுனாங்க சூரிய சித்தாந்தம். அதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அவங்க கணக்கு போடுவாங்க. இப்போ நீங்க சொன்னது இந்த வியாழன் இது வட்டம் சொல்றது, அந்த வியாழ வட்டத்தெல்லாம் பத்தி அவர் ஒன்றும் பெருசா சொல்லலைனாலும் அந்த கணக்கெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லதான் அந்த பிரபவ அந்த ஆண்டெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குல்ல, அதையும் அவர் கொடுத்துருப்பாரு. அந்த கணக்கும் கொடுத்துருப்பாரு. இந்த ஆண்டு இந்த பிரபவ் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதை பத்தி அவர் வந்து இது கருத்து சொன்னதான் நான் படிச்சது இல்லை. ஆனா அந்த ஏன்னா அவர் எல்லா நாட்காட்டியும் ஆண்டு கணக்கையும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஹிஜ்ரி கூட போட்டிருக்காரு, முஸ்லீம் காலண்டர். ஏன்னா இந்தியாவில் அதுவும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கணக்குலையும் அவங்க நாள் பார்க்க வசதியா இருக்கும்ட்டு அவர் அந்த இதையும் போட்டிருக்காரு. அதே மாதிரி வியாழன் வச்சு இந்த வியாழ வட்டம் கணக்கு, இந்த 60 ஆண்டு கணக்குக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னென்ன இந்த சான்ஸ்கிரிட் பேரோ இந்த வடமொழி பேர் வச்சிருக்க அந்த ஆண்டு குறிப்பையும் அவர் கொடுத்திருப்பாரு. ஆனா அதோட குறிப்போட அந்த அட்டவணையில இருக்கு, அவ்வளவுதான். கல்யாண்டுக்கு இருக்குது, அதே மாதிரி ஹிஜ்ரிக்கு இருக்குது, அதே மாதிரி இந்த சக ஆண்டு வருஷ கணக்குக்கும் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். உங்க கேள்வி பதில் சொல்லிட்டேனா பாரதிதாசன்? புரியுது. ஓகே, சரி, நன்றி. நன்றி. ஜோஸ்பின் மேரி, நீங்க எதுவும் கேக்குறீங்களா? அரசியல் நாகலட்சுமி மேம், அவங்க யாரும் கேள்வி கேட்கல. நீங்க ஏதாவது இறுதியா கருத்து சொல்லலாம் சொல்லுங்க மேம், இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். இல்ல, மிக 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 நல்ல ஒரு சிறப்பான உரை. ரொம்ப 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 புதிய தகவல்கள். ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதான், எனக்கு கேள்விகள் எதுவும் இல்லை. மிக்க நன்றி. நன்றி அரசியருள். உங்க பேர் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நான் நினைக்கிறவங்க தானே நீங்க? லட்சுமியோட பொண்ணா நீங்க? யாருங்க? லக்ஷ்மியோட பொண்ணா நீங்க? இல்லைங்க இல்லைங்க, நாங்க ஈரோடு. ஓ, ஓகே. ஏன்னா இந்த அரசியருள் பேர்ல எங்க மாமா பொண்ணு லட்சுமி இருக்காங்க, அவங்க பொண்ணு போறோம் அரசியருள் தான். அதனால எனக்கு நீங்க தானா அது அவங்க வேற ஒருத்தங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தொட்டு தான் நான் கேட்டேன். ஒரு 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 இந்த கோஇன்சிடென்ஸ். என் பேர் அவர் பேரு அருள், சோ அரசி அருள். ஓகே ஓகே, ஈரோடுங்க. முகம் காட்டலாமா மேம்? அரசி அருள் மேம், இருங்க, வீடியோ சரி முடிஞ்சா. ஹலோ, நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம். இவங்க நிகழ்வுக்கு அடிக்கடி தொடர்புடையவங்களா இருக்கிறாங்க, ஆனா முகம் தெரியாதனாலதான் கேட்டேன். நன்றி. நன்றி நன்றி. முகம் பார்த்து பழகிறது நல்லது இல்லையா? ஓகே, நன்றி. வேற மகிழ்ச்சி. என்னங்க? உங்களை சந்தித்தல மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு இதை தவிர வேற எதுவும் கருத்து இல்ல இறைவாணி. சொல்றதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம். சரி, தேமொழி மேம்க்கு இந்த நேரத்துல மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா மேம்க்கு இந்த வாரம் முக்கியமான பணிகள் இருந்து தயங்கிய போது, ஏன்னா இவரை எனக்கு அறிமுகப்படுத்துனது மேம் எப்பனா ஏப்ரல் மாசத்திலேயே, இறைவாணி இந்த மாதிரி நூற்றாண்டு வருது, நான் கட்டாயம் ஒரு உரை வழங்க போறேன், நீங்க குறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்ப தொடங்கி அடுத்து சிலருக்காக விட்டு கொடுத்தாங்க. இப்ப விட்டே கொடுக்க போனாங்க, விடமா பிடிச்சுக்கிட்டோம் நாங்க. இல்ல, நீங்க பண்ணாதான் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மறந்து போயிட்டாங்க, அதை அறிமுகப்படுத்த வேண்டியது இந்த நேரத்துல அறிமுகப்படுத்தணும். இன்னும் காலம் கடந்துச்சுன்னா இன்னும் கடந்து போயிருமேன்றதுனால பல்வேறு பணிகளுக்கு இடையிலையும் ஒத்துக்கொண்டதுக்கு தேமொழி மாவுக்கு நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமா திசைக்கூட கருத்தரங்க உறுப்பினர்களும் தமிழ் மரபு அறக்கட்டளை உறுப்பினர்கள் எல்லாருமே தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவரை பத்தி நம்ம சொல்ல வருதுன்னா, எதையுமே அறிவியல் பார்வையோட பார்த்து எவ்வளவு பணிகள் இருந்தாலும் காலத்தை கணிச்சு சரியா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாம ஒரு அறிஞரை மறந்து போக கூடாது. ஏன்னா நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை எதுவுமே மூட நம்பிக்கையை தகர்த்திட்டு அறிவியல் பார்வையோட ஆதாரங்களோட எதையும் சொல்லணும், வரலாற்றை பதிவு செய்யணும்னு சொன்ன விதத்துல அந்த நோக்கம் சிதைவுபடாம இன்று எல்டி சாமிக்கண்ணு அவருடைய அறிவியல் பார்வையும் அவருடைய வரலாற்றையும் பதிவு செய்த தேமொழி மேம் அவர்களுக்கு மிக்க நன்றி.